கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தினது. கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 அவர் மெய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. Hallelujah.
கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் தீரமும் மனமும் கன்மலையும் ஆனவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 நாம் எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்துகிட்டு இருந்தபோது கர்த்தர் மன்னாவை கொண்டு போஷித்தார். அவங்க ரொம்ப முரட்டாட்டமான ஒரு ஜனம், என்ன பண்ணாலும் திருப்தி இல்லை, சந்தேகம்தான். அவங்க கேட்குறாங்க, ஆமாம் மன்னா கொடுத்தாரே, கறி கொடுப்பாரா? கறியெலாம் கொடுக்க முடியுமா கர்த்தரால்? அது கூடுமா? அப்போ தான் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. கறி எப்படி கொடுத்தாருன்னு வாசித்து பாருங்க. ஒரு முழத்துக்கு, அதாவது 3 அடி உயரத்துக்கு 4 பக்கமும் ஒரு நாள் பயண தூரம். அப்படின்னா ஒரு நாள் பயண தூரம் வந்து 40 கிலோமீட்டர் நடந்து போனான். அப்போ இந்த பக்கம் 40 கிலோமீட்டரு, இந்த 2 பக்கமும் 40 கிலோமீட்டரு, இந்த பக்கம் 40 கிலோமீட்டரு. அவ்வளோ ரேடியஸ்க்கு, அவ்வளோ சுற்று வட்டாரத்துக்கு 3 அடி உயரத்துக்கு கறி டெலிவரி பண்ணார் கர்த்தர். சும்மா ஒரு 100 ஆடை வெட்டி கூடியாருன்னா அதுக்கு 1008 கொலைப்படி பண்ணுவாங்க நம்ம ஊரில். அவ்வளோ கறி, எத்தனை கிலோன்னு சொல்ல முடியாது, எத்தனை டன்னுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கறி. 40 கிலோமீட்டர் 4 பக்கம் எல்லாம் வந்து சேர்றதுக்குள்ளே நாரிடும். நம்ம இங்கே பண்ணால் டெலிவரி பண்ண சொன்னான். ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்ணார், உயிரோட, நீயே வெட்டிக்கணும். ஹோம் டெலிவரி வேற பண்ணார். ஹோம் டெலிவரி அப்போவே, எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால் ஹோம் டெலிவரி கண்டுபிடிச்சவரை நம்ம ஆண்டவர். நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய தேவைகளை வீட்டு தேடி வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறவர் நம்ம ஆண்டவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதை முதல்ல நம்புங்க. இன்னைக்கு பல பிரச்சனைகளில் வந்திருந்தீங்கன்னா பிரச்சனையே யோசிச்சுட்டு கூடாது. அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நினைச்சு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். 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 உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும்.
முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். 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 நமக்காக சில காரியங்களை கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார். நாம் இதெல்லாம் செய்யணும், நிறைவேற்றணும். அதனால தான் சொல்கிறேன், அவர் அறிஞ்சு கொள்வது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் அறிஞ்சு கொள்ளணும்னா நம்ம எங்கே போகணுன்னே நமக்கே தெரியாது, நம்ம என்ன செய்யணுன்னே நமக்கே வழங்க முடியாது. தான் ரட்சிப்புன்றோம். ரட்சிப்புனா என்ன? அறியாமையில் வாழ்கிறோம் பாருங்க, இருளில் என்னன்னே வழங்காமல் ஏதோ டெய்லி எழுந்திரிச்சு சாப்பிட்டு படுத்து அதுலேருந்து விடுதலை ஆகணும். தான் ரட்சிப்பு. அர்த்தமில்லாத வாழ்க்கை, ஏதோ வாழணுமேன்றதுக்காக ஒரு வாழ்க்கை, அதுதான் கடவுள் இல்லாத மனுஷனுடைய அடையாளம். என்னன்னே தெரியல, எதுக்கு இன்னைக்கு இருக்கிறோன்னு தெரியல, எங்கே போகிறோன்னு தெரியல, என்ன பண்ணுறோன்னு தெரியல. ரட்சிப்புனா என்ன? நம்ம உண்டாக்குன கடவுள் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கியிருக்காரு, அவரோடு ஒரு இணைப்பு ஏற்படுறது. ஏற்பட்ட உடனே எதுக்காக நமக்கு உண்டாக்குனார்ன்றது விளங்க ஆரம்பிக்குது, வெளிச்சம் அடிக்க ஆரம்பிக்குது. எங்கே போகணும், என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன தரிசனம் நமக்கு இருக்கணும், வாழ்க்கையை குறித்து எல்லாம் வாழ்க்கையை ஒரு அர்த்தம் உள்ளதாகிடுது. அதுலேருந்து தான் சந்தோஷம்லாம் வருது. நேராக ஒன்றும் சந்தோஷம் வர முடியாது. சந்தோஷத்தை யாரும் பொட்டலம் கட்டி கொடுத்துட முடியாது. கடவுளை அறிஞ்சிக்கணும், கடவுளை தெரிஞ்சுக்கணும்,
அவரோடு ஐக்கியமோடு வாழணும். இதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு நம்ம நடத்துகிறது. எத்தனை பேர் கடவுளை அறிஞ்சிருக்கிறீங்க? இயேசுவை தெரியுமானா சிலர் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு ஒழுங்காக போகிறேங்க. அதை கேட்கல. இயேசுவே தெரிஞ்சுக்காமல் கோயிலுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ரிலீஜியஸுங்க. அதையும் கேட்கல. நான் ரொம்ப நல்லவன், அதுவும் கேட்கல. நல்லவங்களா கேட்டவங்களா கேட்கல. இயேசுவை தெரியுமா? அவரோட பேசியிருக்கீங்களா? அவர் உங்களோட பேசுகிறாரா? அவர் உங்களை நடத்துகிறாரா? வாழ்க்கை புரியுதா? அர்த்தம் புரியுதா? நோக்கம் புரியுதா? சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்கா? அதான், அதனால தான் சொல்கிறோம், ரட்சிக்கப்படுங்க. அதான் ரட்சிப்பு. ஏதோ நீங்கள் சர்ச்சில் சேர்ந்துங்க, பேர் கொடுத்துருங்க, அப்படி இல்லை. அது இல்லை. எங்கள் மதத்தில் சேர்ந்துருங்க, அது இல்லை. ரட்சிப்பு தான். உண்மையாலேயே விடுதலை ஆகுங்க. வாழ்க்கையில் அர்த்தமுள்ள வாழ்க்கையை அடையுங்கள். கடவுளை தெரிஞ்சுங்க. ஆண்டவரோடு ஒரு உறவுக்குள்ளே வாருங்கள். அதான் ரட்சிப்பு. இன்றைக்கி அநேகம் பேர், இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இன்னும் பல்லாயிரக்கணக்கில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உலகம் முழுவதும் வரணும். இந்த ரட்சிப்பை அடையணும், இந்த மெய்யான ரட்சிப்பை. உள்ளமெல்லாம் வசமானே என் தேவனே, என் ராஜனே, மேன்மையே எந்த நுயிர்ப்பே, பண்பாடும் என் நாவி அன்பின் மொழியா, நன்மை விரும்பி தீமை வெறுத்தே, உன்னதத்தில் வீற்றிருக்கும் உன் சிரசில் வடியும் மகிழ் தைலம், ஸ்தலத்தில் எங்கும் மனம் பரப்பு. மாமகிமை வல்லமை கனமுமக்கென்றோ ஏறெடுப்பே. அபிஷேகரே பணிந்துமை ஆராதிப்பே. எல்லாரும் மாமகிமை மாமகிமை நித்திய ராஜ்யத்தில் ஆளுகையில் நீதியுண்டு, சுத்தமான சாட்சியினால் தாழ்மை சத்தியத்தால் வென்று கெம்பீரிப்பே. மாமகிமை வல்லமை
கரங்களையும் உள்ளங்களையும் உயர்த்தி நாம் கர்த்தரை ஆராதிப்போம் இந்த காலை வேளையில். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். கனம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். காலை வேளையிலே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கங்களை அறிந்து வைத்திருக்கிறவர், நிறைவேற்றி முடிக்க வல்லவர், நல்லவர், எங்களை நடத்தக்கூடியவர், காரியங்களை சாத்தியமாக்குகிறவர். உடைய கரங்களில் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். எங்களை இந்த வாழ்க்கையில் வழி நடத்தி செல்லுகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறபடியா உங்க ஸ்தோத்திரம். வெற்றியின் பாதையில் எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். இந்த இடத்துல இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் இருந்து இன்றைக்கு எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இணையதளத்தின் மூலமாகவும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் அவர்களையும் அறிந்திருக்கிறீர். அவருடைய நோக்கங்களை அறிந்திருக்கிறீர், அவருடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறீர், அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர், அவருடைய எதிர்காலத்தை நீர் வரைந்து வைத்திருக்கிறீர். அவர்கள் செல்ல வேண்டிய பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். நடத்தக்கூடியவர், வல்லவர், நல்லவர். உடைய கரங்களில் ஒவ்வொரு ஒப்படைக்கிறோம். இன்றைக்கு வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும். உள்ளங்களை கர்த்தாவே, உள்ளங்களில் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்கட்டும். ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், மாற்றம் உள்ளங்களில் உண்டாகட்டும். வெற்றியின் பாதையில் ஒவ்வொருவரும் நடைபோடட்டும் கர்த்தாவே. உடைய நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். மக்களுக்கான மகிமை துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இப்போது காணிக்கை சம்பாதனால கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். நம்முடைய காணிக்கை சம்பாதத்தை கரத்தில் எடுத்து வைத்துக்கொள்வோம். கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். எல்லாரும் கரத்தில் எடுத்து வைத்துக்கொள்வோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வீட்டிலே என்னுடைய எல்லாவற்றிலும் எல்லாமே புரண்டு ஓடும், ஏராளமாய் தாராளமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். ஆமென். இப்போது உதவியாளர் வருவார்கள். உங்கள் காணிக்கை சமாதி செலுத்தலாம். நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் நம்முடைய வெப்சைட் www.revsam.org போனீங்கன்னா ஆன்லைன் கிவிங் லிங்க் இருக்கும். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு கொடுக்க விரும்பினால் அங்கே சென்று ஆன்லைன் கிவிங் லிங்கை கிளிக் பண்ணினால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இப்போது புதிதாய் வந்தவர்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கி தான் முதன்முறையாக வந்திருக்குன்னு சொல்கிறவங்க, உள்ளே வெளியே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கையை உயர்த்தினா போதும். இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கோம், முதல் முறையாக வந்திருக்கோன்னு சொல்கிறவங்க நன்றி. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கரத்தை மட்டும் உயர்த்தி வச்சுருங்க. உதவியாளரும் உங்களுக்கு கையில் ஒரு ப்ரோஷரை கொடுப்பாங்க. அந்த ப்ரோஷரை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ப்ரோஷருக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். தயவுசெய்து அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் நல்லா தெளிவாக எழுதி ஆராதனை முடிந்து போகும்போது பின்னால் புக் ஸ்டோர் இருக்குது. அந்த புக் ஸ்டோரில் அதை கொடுங்க. அதை கொடுக்கும்போது ஒரு MP3 சீடியை கொடுப்பாங்க இலவசமாக. அதில் நம்முடைய போதகருடைய ஏறக்குறைய 10 செய்திகள் அதில் இருக்குது. கூடவே நம்முடைய மாதாந்திர தமிழ் பத்திரிகை வெற்றியும் வாழும் அதையும் தருவார்கள். தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பத்திரிகை உங்களுக்கு மாதம் வரணும்னு சொன்னால் அதுக்கான சந்தாவை செலுத்தினால் அது மாதந்தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இன்று மாலை டாக்டர் பில் வின்ஸ்டன் அவர்கள் நம் மத்தியில் பிரசங்கிக்க இருக்கிறார்கள். மாலை 6:30 மணிக்கு வழக்கம் போல் ஆராதனை நடைபெறும். ஆனால் செய்தி டாக்டர் பில் வின்ஸ்டன் அவர்கள் அளிப்பார்கள். ஆங்கிலத்தில் வழங்கப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்படும். சாயங்காலம் கூட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை. பில் வின்ஸ்டன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா டிவி சேனல்லையும் வர்றாரு, இங்கிலீஷில் வர்றாரு. எல்லா காட் டிவி, டே ஸ்டார், அது இது TBN எல்லாத்துலேயும் வருவார். சிகாகோ நகரத்தில் மாபெரும் சபையின் போதகர், ரொம்ப அருமையாக விசுவாசத்தை குறித்து போதிக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கு சாயங்காலம் இங்கே பேசுகிறார். வெறும் சாயங்கால ஆராதனையில் மட்டும் இந்த வழியில் போகிறாரு. இங்கே சாயங்கால ஆராதனையில் மட்டும் பேசுகிறார்.
சாயங்கால ஆராதனை எப்பவும் ஆங்கிலத்தில் பேசி தமிழில் மொழிபெயர்க்கப்படும். அதுபோல் இன்றைக்கும் ஆங்கிலத்தில் பேசி தமிழில் மொழிபெயர்க்கிற ஆராதனை. ஆகவே அது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சாயங்காலம் 6:30 மணி. கடந்த 2 வாரங்களாக பரிசுத்தத்தில் வளர்றது பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி நாம் வளரும்படி, எதில் வளரும்படி, இந்த பரிசுத்தத்தில், அதாவது இயேசு மாதிரி மாறிக்கிட்டே வரதில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய செயலில், இந்த மாதிரி மாறிக்கிட்டே வரதில் எப்படி நம்ம வளர முடியும், இந்த how do we motivate and empower ourselves to grow in this area, இந்த ஏரியாவில் வளரும்படி நம்ம எப்படி நம்மையே ஊக்கப்படுத்தணும், எப்படி பலப்படுத்தணும், எப்படி நம்ம மோட்டிவேஷனை பெறணும், அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷன், எம்பவர்மெண்ட், மோட்டிவேஷன், அட்ராக்ஷன், நம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிற சம்பந்தம். கவனிங்க, பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும். இந்த சந்தோஷம் நம்மை பரிசுத்தமாய் வாழும்படி மோட்டிவேட் பண்ணக்கூடியதாய் இருக்குது. தேவன் இப்படி விரும்புகிறார். சந்தோஷம் நம்மை பரிசுத்தத்துக்கு கவர்ந்து இழுக்கணும், இது நம்மை பரிசுத்தமாக வாழும்படி மோட்டிவேட் பண்ணணும் தேவன் விரும்புகிறான். நான் அதை காமிக்க போகிறேன். இது தேவன் வைத்திருக்கிற வழி. பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிற சம்மந்தத்தை பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்தவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பரிசுத்தத்தையும் சந்தோஷமையும் இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம். பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தால் சந்தோஷம் அடைய முடியும். சந்தோஷம் சொல்லும் போது நிறைய அர்த்தங்களை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். சந்தோஷம், இன்பம், திருப்தி, பலன், லாபம். பரிசுத்தத்தை பற்றி யோசிக்கும் போது இதெல்லாம் கூட பற்றி யோசிக்கணும். சில பேர் யோசிக்கலாம், இதுதாங்க பிரச்சனை ஏஎஃப்டியில் பரிசுத்தம்ன்ட்டு கடைசியில் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நான் காமிக்கிறேன், வேதமே இப்படி தான் அப்ரோச் பண்ணுது. அதை பரிசுத்தம்னா வெறும் பரிசுத்தம் கிடையாது. இல்லை, இது சந்தோஷத்தோட சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் கனெக்ஷனோட பார்க்கணும். வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ஹோலினஸ் அண்ட் ஹாப்பினஸ்? கனெக்ஷன் இருக்கா? பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு. என்ன கனெக்ஷன்? பரிசுத்தம் சந்தோஷத்தை கொண்டு வரும். பரிசுத்தமாக வாழும்போது சந்தோஷம் அடைய முடியும், திருப்தி அடைய முடியும், பலன் அடைய முடியும், லாபத்தை அடைய முடியும். இதுதான் காமிக்க போகிறேன் இன்றைக்கி. இதை பார்க்குறது ரொம்ப முக்கியம். இதை இப்படி யோசித்தா நாம் பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு நமக்கு இது உதவும், இது ஹெல்ப் பண்ணும். பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதை யோசிக்கிறது ரொம்ப முக்கியம், இதை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா பாருங்கள், ஏன்னா இதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. பொதுவாக கிறிஸ்தவத்தில் பரிசுத்தம்னு சொன்னால் யார் சந்தோஷம்னு யோசிக்கிறா? பரிசுத்தம்னு சொன்னால் வேறு மாதிரி தான் யோசனை போகும். ஆனால் நான் காமிக்க போகிறேன், பரிசுத்தம்னு பேசும்போது யோசிக்கும்போது சந்தோஷத்தை பற்றியும் யோசிக்கணும். அது அவசியமாக இருக்குது. நம்ம பாருங்கள், இதை கவனிக்கிறது இல்லை, ஆனால் தான் கவனிக்க போகிறோம் இன்றைக்கி. அது மட்டும் இல்லை, இதை கவனிக்காமல் பொதுவாக கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிற இந்த தொடர்பை கவனிக்காமல், இதை யோசிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, பாவத்துக்கும் சந்தோஷத்துக்கும், பாவத்துக்கும் இன்பத்துக்கும், பாவத்துக்கும் திருப்திக்கும் அந்த தொடர்பை மட்டும் நிறையா யோசித்து, நிறையா பேசி, நிறையா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அது உண்மையிலே அப்படி இருக்குது பாருங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. நாம் பாவத்துக்குள் விழுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்னன்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான காரணமே என்னன்னா, பரிசுத்தத்தையும் சந்தோஷத்தையும் சம்மந்தப்படுத்தாமல் பாவத்தையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் சம்மந்தப்படுத்துகிறோம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பாவமாக செஞ்சுருப்பீங்க உங்கள் வாழ்நாளில். அந்த ஒரு காட்சியை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ளே பண்ண போகிறோம். இங்கே இல்லை, உங்கள் மனசுலேயே ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி கரெக்டாக பாஸ் பண்ண போகிறோம். எங்கே பாஸ் பண்ண போகிறோன்னா, அங்கே பாவத்துக்குள் விழுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பாஸ் பண்ண போகிறோம்.
அதாவது அந்த பாவ சோதனை வருது பாருங்க, அந்த இடத்துல கரெக்டாக பாஸ் பண்ணி அந்த என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ண போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பாவம் எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நமக்கு ஒரு சோதனை வருது. நம்ம கம்பெனியில் இருக்கிற ஆளை பற்றி மோசமாக பேசி அவனை கீழே போக வச்சு அதன் மூலமாய் நாம் மேலே வரலாம். மற்றவங்க பண்ணுறாங்க, நாமளும் கூட சேர்ந்துக்கிட்டே பண்ணலாம். இவன் கொஞ்சம் கீழே போனால் நான் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்குவோம். சரி, அந்த படம் தான் ஓடுது, அந்த சோதனை வந்துருச்சு. அதுக்குள்ளே விழுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். பாவம் நம்மகிட்ட பேசுது, ஒரு சத்தம் கேட்குது நமக்கு. என்ன சத்தம்? நீ இதை செய், இவனை பற்றி மோசமாக பேசு, இவனை கீழே போக செய், இப்படி பண்ணால் உனக்கு இதிலிருந்து ஒரு லாபம் கிடைக்கும், ஒருவேளை நீ மேலே வரலாம். வருதா? அந்த சத்தம் வருதாங்க? வருது. அது கேட்டு அது ஏற்றுக்கொள்கிறதுனால தான் உளறோமே. இன்னொரு உதாரணம், இச்சையோட சம்மந்தப்பட்ட பாவம் எடுத்துக்கலாம். அந்த பாருங்க, இச்சைன்றது வந்து ஒரு டெம்ப்டேஷன். முதல்ல ஒரு சோதனையோடு ஆரம்பிக்குது. அந்த சோதனை வரும்போது சோதனைக்குள்ளே விழுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிவிடுங்க பட்டனை. என்ன யோசனை வருது? நீ இதை பாரு, இதை பார்த்தா உனக்கு இதிலிருந்து ஒரு விதமான ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வருதா? வருது. இந்த யோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அதுக்குள்ள விழுகிறோம். நாம் ஏற்றுக்கொள்கிறோன்றதுக்கு அத்தாட்சி, ப்ரூஃபே என்னது? நம்ம அதில் விழுறோம். யாரும் சும்மா ஒன்றும் விழுறது இல்லை. யாராவது கடமை உணர்ச்சியோடைய பாவம் செய்கிறாங்க? பாவம் செய்கிறது என் கடமை, சோதனைக்குள்ளே விழுறது என் கடமை கிடையாது. நல்லது செய்கிறது தான் கடமை உணர்ச்சியெல்லாம். சென்ஸ் ஆஃப் டியூட்டி. நோபடி sins out of a sense of duty. They sin because they are attracted to it. அதாவது நம்மை கவர்ந்து இழுக்குது எது? பாவம். என்ன சொல்லுது? நீ இதை செஞ்சால் உனக்கு ஒரு விதமான ஒரு இன்பம் கிடைக்கும், ஒரு திருப்தி, ஒரு லாபம், ஒரு நன்மை, ஏதோ ஒன்று நம்மகிட்ட பேசுது. நம்ம அதை கேட்டு அதில் கவர்ந்து இழுக்கப்பட்டு விழுகிறோம். அதான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் வந்து நீ என்கிட்ட வா, நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன், இன்பத்தை கொடுக்குறேன்னு சொல்லுது. நாமளும் அதை ஏற்றுக்கொள். பொதுவாக ஜனங்களே உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏற்றுக்கொள்கிறாங்க. விசுவாசிகள் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்கிறாங்க, அதனால தான் பாவத்துக்குள் விழறாங்க. சரி, அந்த பாஸ் பட்டன் அங்கேயே இருக்கட்டும். அப்படியே எங்கே பாஸ் பண்ணியிருக்கோம்? பாவத்துக்குள்ளே விழுறதுக்கு முன்னாடி பாஸ் ஆகி நிற்குது. இப்போ நீங்கள் நிறைய கிறிஸ்தவ பிரசங்கியார்களே போய் கேட்டிங்கன்னா, அல்லது பொதுவாக கிறிஸ்தவத்தில் இது எப்படிங்க இவன் பாவத்தில் விழாதபடிக்கு தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா ஆலோசனை சொல்லுவாங்க? அவங்க அப்ரோச் எப்படின்னா, ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன் அப்ரோச் எப்படின்னா, இங்கே பாஸ் ஆகி நிற்குது, பாவத்தில் விழலை, சோதனை வந்துருச்சு, இந்த மாதிரி நீ வா, உனக்கு விதமாக ஒரு இன்பம், சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு வான்னு இழுக்குது. இதை எப்படி இதுக்குள்ளே விழாமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னல் அப்ரோச் என்னன்னா, நிறைய பிரசங்கமே இப்படி நடக்குது. அதாவது நீ அந்த சந்தோஷம்லாம் முக்கியம் கிடையாது, இன்பம்லாம் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? பரிசுத்தம். நீ இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு பரிசுத்தத்தை தெரிந்து கொள். கடவுளுக்கு எது முக்கியம்? நீ சந்தோஷமா இரு, நீ இன்பம் பெறது முக்கியமா? கிடையாது. இந்த இன்பம் பெற்றுனா அப்போ நரகம் தான் போவேன், நீ பரலோகம் போக முடியாது. எது முக்கியம்? பரலோகம் போகிறதா இல்லையா? பரலோகம் போனோம்னா இதை விட்டுக்கொடு. எதை? பாவத்தை விட்டுக்கொடுன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க பாருங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த சந்தோஷத்தையே விட்டுக்கொடுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதிலிருந்து வர இந்த இன்பம், இந்த சந்தோஷம், இதெல்லாம் முக்கியமே. நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எது முக்கியம்? பரிசுத்தம், தூய்மை, இதுதான் முக்கியம். இதை விட்டு கொடுத்துரு, பாவத்தை விட்டு கொடுன்னு சொன்னால் ஓகே. ஆனால் அதுக்கு மேலே போய் எப்படி ஆயிடுச்சு பிரசங்கம் இன்னைக்கு? இது இந்த சந்தோஷங்கள், இந்த இன்பங்கள், இதெல்லாம் விட்டு கொடு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எனக்கு அவங்க சொல்கிறது புரியுது பாருங்கள். இந்த அப்ரோச் எனக்கு புரியுது, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு புரியுது. ஏன்னா பாருங்கள், ஜனங்க வந்து இந்த இன்பத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்டு விழுறாங்க. அதனால் இது விட்டு கொடுன்னு சொல்கிறாங்க, புரியுது, அதெல்லாம் ஓகே. ஆனால் இது ஒரு பெஸ்ட்டு அப்ரோச்சே கிடையாது, ஒரு பெஸ்ட்டு மெத்தடே கிடையாது. ஏன்னா ஒரு காரணம், இது வந்து எல்லாத்த குறித்தும் ஒரு தப்பான படத்தை நமக்கு கொடுக்குது. எல்லாத்த குறித்தும் எண்ணத்தை பற்றி தப்பான படம், பாவத்தை பற்றி தப்பான படம், சந்தோஷத்தை பற்றி தப்பான படம், பரிசுத்தத்தை பற்றி தப்பான படம், தேவனை பற்றியே ஒரு தப்பான பிக்சரை கொடுக்குது.
உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாவத்தை பற்றி இப்படி பிரசங்கித்தா, அதாவது இப்படி யோசித்தா, இப்படி பிரசங்கித்தா, இப்படி எண்ணா, எப்படி இந்த மாதிரி சரி பாஸ் ஆகிருக்கு, எப்படி நான் இதுக்குள்ளே விழாமல் இருக்கிறது, இந்த இன்பம் சந்தோஷம் இதெல்லாம் விட்டு கொடுத்துடணும், இந்த லாபம் இதெல்லாம் விட்டு கொடுத்துடணும், பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளணும், ஏன் அப்போ தான் பரலோகம் போக முடியும், ஏன் தேவன் கட்டளையிட்டிருக்காரு, அதனால் இதெல்லாம் விட்டு கொடுத்துடணுன்ற மாதிரி மட்டும் யோசித்தா ஒரு தப்பான படம் அங்கே உருவாகுது. என்ன படம்? பாவத்தை பற்றி தப்பான படம். என்ன படம்? அதாவது பாவம் செஞ்சால் தான் சந்தோஷம் கிடைக்குன்ற மாதிரி, பாவத்தின் மூலமாக தான் ஒரு இன்பமோ ஒரு லாபமோ ஒரு ப்ராஃபிட்டோ அட்வான்டேஜோ கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு படம் உருவாயிடுது பாவத்தை பற்றி. பரிசுத்தத்தை பற்றி ஒரு தப்பான படம், அதாவது பரிசுத்தம் செஞ்சால் சந்தோஷமா ஒரு பெரிய இன்பம்லாம் வராதுன்ற மாதிரி ஒரு படம் அங்கே வந்துடுது பாருங்கள். பரிசுத்தமாக வாழ்ந்தால் ஒரு பெரிய லாபம்லாம் கிடைக்காது, ஒரு பெரிய ப்ராஃபிட்டோ ஒரு அட்வான்டேஜோ அதெல்லாம் வராதுன்ற மாதிரி ஒரு படம். இன்னும் கேட்டால் தேவனை பற்றியே இந்த விதமான யோசனை, இந்த விதமாக இப்படி இந்த விதமான பிரசங்கம் யோசனை வந்து தேவனை பற்றியே ஒரு தப்பான படத்தை கொடுக்குது. அது என்ன படம்? அதாவது தேவனுக்கு வந்து நம்முடைய பரிசுத்தம் தான் முக்கியம், நம்முடைய சந்தோஷம் இன்பம் திருப்தி லாபம் இதெல்லாம் முக்கியமே கிடையாது. தப்பு பாருங்க, அது வந்து இட் ப்ரொமோட்ஸ் அண்ட் என்கரேஜஸ் அ ராங் பிக்சர் ஆஃப் எவ்ரி திங். ஆகவே தான் இது வந்து சரியான மெத்தட் இல்லைன்னு சொல்கிறேன். இன்னொரு காரணம் சொல்கிறேன், ஏன் இது சரியான மெத்தட் இல்லை. எது சரியான மெத்தட் இல்லை? சந்தோஷம் லாபத்தெல்லாம் விட்டு கொடுத்துரு, பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளுன்னு மட்டும் யோசிக்கிறது சரியான மெத்தட் இல்லை. ஏன்? இன்னொரு காரணம், இது வேலை செய்யாது. வேலை செய்யாத மெத்தடு வேலைக்கு ஆகாது. கரெக்டாக? ஏன் வேலை செய்யாதுன்னு சொல்கிறேன்? ஏன் வேலை செய்யாதுன்னா, சந்தோஷத்தை விட்டு கொடுத்துரு, லாபத்தை விட்டு கொடுத்துரு, ப்ராஃபிட்டை விட்டு கொடுத்துரு அப்படின்னு மட்டும் சொல்லும்போது, பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லும்போது என்ன ஆகிடுது? அது வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாதுன்னா, ஒருவேளை இன்றைக்கி விட்டு கொடுக்கலாம், ஆனால் நாளைக்கு திரும்ப என்ன ஆசை வரும்? சந்தோஷப்படணுன்ற ஒரு ஆசை வரணும், லாபம் அடையணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பாருங்க, சந்தோஷம் லாபம் இதெல்லாம் அடையணுன்ற ஒரு ஆசை இருக்குது. இது ஒரு தீராத ஆசை. இந்த ஆசை போகாது. எப்படியாவது சந்தோஷம் அடையணும், எப்படியாவது லாபத்தை அடையணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லா மனுஷர்களுக்குள்ளாவும் இருக்குது. விசுவாசிகளுக்கும் இருக்குது, அவிசுவாசிகளுக்கும் இருக்குது. விசுவாசியான பிறகு உங்களுக்கு அந்த ஆசைலாம் போயிடுச்சா? எந்த விதமான லாபமும் வேணாம், எனக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டும் வேண்டாம், எந்த விதமான சந்தோஷமும் வேணான்னு ஆகிட்டோமா? நம்ம சில இடங்கள் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் விசுவாசிகளுக்கு உள்ளத்தில் ஆழத்தில் என்ன இருக்குது? சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது. அது தேவனே வச்சிருக்கார் பாருங்க. ஏன் வச்சிருக்கார்? சரியான விதத்தில் சரியான முறையில் சரியான சந்தோஷத்தை நாம் நாடணும், தேடணும், அடையணும்னு தேவனே ஒரு தீராத ஆசையை மனுஷனுக்குள்ள வச்சிட்டார். மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அந்த சரியான ஆசையை எடுத்து தவறாய் திருப்பி தவறான விதத்தில் தவறான சந்தோஷத்தை நாடுறதுல அடையிறதுல பயன்படுத்திட்டான் பாருங்க. சந்தோஷமே தப்புன்னு சொல்ல முடியாது. தவறான சந்தோஷத்தை தவறான விதத்தில் நாடுறது தான், அடையிறது தான் தவறு. இதில் என்ன பாயிண்ட்னா, நாம் வந்து இதெல்லாம் விட்டு கொடுத்துரு இப்படின்னு மட்டும் யோசிக்கும் போது என்ன ஆகிடுது? பாவத்தினுடைய அட்ராக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதாவது பாவத்துக்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குல்ல, இருக்குதா இல்லையாங்க? அதனால தானே விழுறாங்க. ஒரு பவர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது பாவத்துக்கு. சின் ஆஸ் அன் அல்லூரிங் பவர், அதாவது நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி பாவத்துக்கு இருக்குது. நாம் இந்த மாதிரி பேசும்போது என்ன மாதிரி, அதாவது இந்த இன்பம் இந்த லாபம் இதெல்லாம் விட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது, அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, அப்படின்ற மாதிரி பிரசங்கிக்கும் போது என்ன ஆகிடுது? இந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி பெருகிடுது பாவத்துக்கு. பார்த்தா அது ரொம்ப கவர்ற மாதிரி கவர்ச்சியாக தெரியுது. ஆனால் தான் இந்த மெத்தட் தப்பு பாருங்க. இது சரியான மெத்தட். நான் எப்படி இதை கவுண்டர் பண்ணணும்? நம்ம எப்படி பாஸ் ஆகிருக்குது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? படம் எப்படி பாவத்துக்குள்ளே உள்ளாமல் செய்கிறது சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல இந்த பாவம் நம்மகிட்ட பேசுது பாருங்கள். நீ வா, இதுக்குள்ளே விழு, இதை செய், நான் உனக்கு ஒரு இன்பத்தை தரேன், ஒரு லாபத்தை தரேன்னு சொல்லுது பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம ஒரு மறு பேச்சு கொடுக்கணும். என்ன பேச்சு? மறு யோசனை நமக்கு இருக்கணும். என்ன யோசனை? முதல்ல நீ சொல்கிறது பொய். எது பொய்? நீ சொல்கிறத செஞ்சால் எனக்கு சந்தோஷம் வரும்ன்றது
பொய். எல்லாரும் சொல்லுங்கள் பொய். பாருங்கள் பாவம் எப்படின்னா, இந்த கேக் இருக்குல்ல, கேக்குன்னு இருக்குது, அப்புறம் அதுக்கு மேலே ஐசிங்ன்னு இருக்குது. பாவம் எப்படின்னா கேக்கு ஃபுல்லாக விஷம்னு வச்சுக்கோங்க, மேலே ஐசிங் வந்து ஜோராக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு என்ன தெரியுது? ஐசிங் தான் தெரியுது. பாவம் அப்படி தான், பார்க்குறதுக்கு ஜோராக தெரியும், ஆனால் அதில் ஒரு இப்படி ஸ்பூனாக போட்டால் அப்புறம் தெரிஞ்சிடும் உள்ளே என்ன இருக்குன்னு. விஷத்து மேலே நல்லா சூப்பராக ஏதோ ஐசிங் போட்ட மாதிரி. இது பொய். பாருங்கள், பாவம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குன்றது வந்து ஒரு விதத்தில் உண்மை. எந்த விதத்தில் உண்மை? ஒரு சின்ன ஒரு சின்ன காலத்துக்கு ஒரு வேளை ஒரு ஃப்ளீட்டிங் ப்ளஷர், அதாவது சிற்றின்பம், அதாவது சின்ன விதத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தான் விழுறாங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு விதத்தில் தப்பான விதமான ஒரு இதை கொடுக்குது, ஆனால் அது சீக்கிரமாக போயிடும். கரெக்டாக? அது போன பிறகு இல்லாத பிரச்சனை தான் வரும். விஷம்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வரும். சரி, நாம் அப்போ என்ன பண்ணோம்? இது பொய்ன்றதை உணர வேண்டும். ஆனால் அது மட்டும் பத்தாது பாருங்கள், அது மட்டும் பத்தாது. நிறைய இடத்துல அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பிரசங்கள் எப்படி பாவம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும்னு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. நரகம் போவேன் நீன்னு, கடவுள் நான் அடிப்பார் உடைப்பார், இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய இடத்துல பிரசங்கம். அதாவது பாவம் செஞ்சால் என்னென்னா விஷம் வரும்னு. ஆனால் அதை மட்டும் யோசித்தா பத்தாது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தானே சில நேரம் விழுறோம். அதை யோசித்தா பத்தாது. எப்படி யோசிக்கணும்? நம்ம பாவம் சொல்லுது நம்மளை பார்த்து, நீ வா, நான் சொல்கிறத செய், நான் உனக்கு ஒரு விதமான ஒரு இன்பத்தை தரேன், நான் உனக்கு ஒரு விதமான ஒரு லாபத்தை தரேன் அப்படின்னு சொல்லுது பாவம். நம்ம எப்படி சொல்லணும்? இல்லை நீ தரமாட்டே, இது போய் பரிசுத்தம் எனக்கு இன்பத்தை தரும். பரிசுத்தமாக நான் வாழும்போது எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை, பரிசுத்தமாக வாழும்போது நான் திருப்தி அடைவேன், பரிசுத்தமாக வாழும்போது நான் லாபம் அடைவேன். இப்படி தான் நம்முடைய அப்ரோச்சு. பாஸ் ஆகிருக்குல்ல. எப்படி அடுத்த சீன் வராதபடி நம்ம தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். பாவத்துக்குள் உழாதபடி நம்ம காப்பாற்றிக்கிறது. பரிசுத்தமாக வாழ்வதனால நான் சந்தோஷத்தை அடைவேன், இன்பத்தை அடைவேன், திருப்தி அடைவேன், லாபத்தை அடைவேன், ப்ராஃபிட்டை அடைவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, அப்படின்னு நம்ம பேசும்போது, அப்படின்னு நம்ம வாழும்போது, அந்த ஒரு மனப்பான்மையோடு வாழும்போது பாருங்க என்ன ஆயிடுது? பாவத்துக்கு அந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த சக்தி இருக்குல்ல, அது புஷ்ஷுன்னு காற்று இறக்கி போன மாதிரி ஆயிடுது. அதோடைய சக்தி, it becomes you. All that power of attraction is gone. Sin does not attract you anymore. அதாவது பாவம் நம்மளை கவர்ந்து இழுக்கிறத நம்ம தடுத்து நிற்கிறோம் பாருங்க. அந்த கவர்ச்சியே அடிக்கிறோம். என்ன சொல்கிறோம்? நீ எனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது, நீ கொடுக்குறத காட்டிலும் பெரிய ஒரு இன்பத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியும் ஒரு லாபத்தையும் நான் பரிசுத்தமாக வாழ்கிறது மூலமாக நான் அடைவேன். அதே இந்த மாதிரி யோசிக்கிறாங்களா? வேதம் இப்படி யோசிக்க சொல்லுது, காமிக்கிறேன் இன்னைக்கு. நீ யோசிக்கலாம், என்னங்க பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்குமா? ஆமாம், லாபம். முதல்ல அதை பார்ப்போம். லாபம் 1 திமோத்தி 4:7. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ணு. அதாவது எக்ஸசைஸ் காட்லினஸ்ன்னு சொல்லுது. தேவ பக்தினா அது பரிசுத்தோடு சம்மந்தப்பட்டது தானே. அதாவது தேவனுக்கு பக்தியாக இரு, தேவன் சொல்கிறத செய், மற்ற காரியங்களை செய்யாத, இதில் கவனத்தை செலுத்துன்ற மாதிரி சொல்லுது. ஓகே, அடுத்தது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அதாவது எக்ஸசைஸை சொல்லுது. ஆங்கிலத்தில் அப்படியே வருது, பாடிலி எக்ஸசைஸ், சரீர எக்ஸசைஸு. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸை சொல்லுதுங்க. நடக்கிறது, ஓடுறது, வெயிட்ஸ் தூக்குறது எல்லாம் பண்ணுறீங்களா? நீங்கள் எதையாவது பண்ணுறீங்களா? நடக்கிறீங்களா? கொஞ்சமாவது எதாவது எங்கேயாவது எக்ஸசைஸ் வருதா? சில நேரம் நம்ம உட்காந்துட்டே வேலை செய்கிறோம். நிறைய பேர் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் முன்னாடியே வேலை செய்கிறதுனால எந்த விதமான எக்ஸசைஸும் வரதில்லை. ஆனால் அது ரொம்ப ஆபத்து, உடல்நிலைக்கு ரொம்ப ஆபத்து. நம்ம ஏதோ ஒரு விதமாக எக்ஸசைஸு பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணால் பிரயோஜனம் இருக்கா இல்லையா? பிரயோஜனம் இருக்குது, அதனால தானே பண்ணுறோம், அதனால தான் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? அற்ப பிரயோஜனம். ஏன் அவர், அதாவது இது சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும் பாருங்கள். இதை வச்சுக்கிட்டு, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு எக்ஸசைஸே வேண்டான்னு சொல்லக்கூடாது. இங்கே என்ன பண்ணுறாரு? சரீர எக்ஸசைஸையும்
ஆவி எக்ஸசைஸையும் கம்பேர் பண்ணுறாரு. பாடிலி எக்ஸசைஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் ஆர் காட்லினஸ். சரீரத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஆவியை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும், அதாவது தெய்வ பக்தியாக வாழ்கிறதுக்கும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும், இதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சரீர எக்ஸசைஸ்னால் வர லாபம் ஒன்றும் கிடையாதுன்றாரு. அது ரொம்ப கம்மி, வரவே இல்லைன்னு சொல்ல, வருது. ஆனால் இதோட ஒப்பிடும்போது அது ரொம்ப குறைவான ஒரு மதிப்பு. என்ன சொல்கிறார் பாருங்க, அடுத்து வாசிங்க. அந்த தெய்வ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தெய்வ பக்தி பிரயோஜனம் உள்ளது. கவனிங்க, இன்னைக்கு பரிசுத்தத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. சில பேர் இப்படி யோசிப்பாங்க பாருங்க, பரிசுத்தமாக அதுனா போரிங் சப்ஜெக்ட்டுங்க இது. சில நேரம் கூட்டமே கம்மியாயிடும் பரிசுத்தத்தை பற்றி பேசினா. இங்கே என்ன சொல்கிறார் பவுல்? பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் உள்ள, எல்லாம் சொல்லுங்க பிரயோஜனம் உள்ளது. எப்படி பிரயோஜனம்? அவர் சொல்றார், இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும். எதில் பிரயோஜனம்? சில பேர் பாருங்க, ஏன் பரிசுத்தமாக இருக்கணும், அப்போ தான் பரலோகம் போவேன்றாங்க. பரிசுத்தமாக இல்லைன்னா பரலோகம், அதாவது பரிசுத்தையும் பரலோகத்தையும் தான் கனெக்ட் பண்ணுவாங்க, வேறு ஒன்றுமே தெரியாது. பரிசுத்தமாக தான் பரலோகம், பரிசுத்தமாக இல்லைன்னா பரலோகம் இல்லை. இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறார்? இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தி. ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் உள்ளது. அப்புறம் சொல்கிறார் பாருங்க, எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிலும் ஆங்கிலத்தில் இப்படி வருது, காட்லினஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் ஆல் திங்ஸ். இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுது? அதாவது எல்லா காரியங்களுக்கும் தெய்வ பக்தி பிரயோஜனம் உள்ளது. இன்னொரு மொழிபெயர்ப்பு, godliness is profitable in every way for this life and the next life. அதாவது தெய்வ பக்தி இந்த வாழ்க்கைக்கும் சரி அடுத்த வாழ்க்கைக்கும் சரி ஒவ்வொரு விதத்திலையும் எல்லா விதத்திலையும் எல்லா காரியங்களுக்கும் பிரயோஜனம். அப்போ இன்னைக்கு எல்லா விதத்திலையும் பிரயோஜனம் உள்ளது. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க காரியம் எல்லா விதத்தையும் அஃபெக்ட் பண்ண போகுது, எல்லா காரியங்களையும் பாதிக்க போகுது. பாருங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இது உங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். தெய்வ பக்தின்றது எல்லாத்துக்கும் பிரயோஜனம்னு சொல்கிறாரு. இந்த வாழ்க்கையிலையும் ஆங்கிலத்தில் பாருங்க, ப்ராஃபிட்ன்ற வார்த்தை வருது. காட்லினஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள். இதே மாதிரி தான் 1 திமோத்தி 6:6 என்ன பண்ணுறாரு? காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெயின்னு சொல்கிறாரு. போதும், எப்படி ஒரு தமிழில் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அங்கே ஆதாயம்ன்ற வார்த்தை, இது ரெண்டும் பாருங்க ஃபைனான்சியல் செக்டரில் யூஸ் பண்ணுற வார்த்தைங்க. ஆதாயம், கெயின், லாஸு, கெயின், ப்ராஃபிட். என்ன சொல்கிறாரு? தெய்வ பக்தியாக இருக்கிறது கெயின்ப்பா, ப்ராஃபிட்டுப்பா, லாபம்ன்றாரு. லாபம், எல்லாரும் சொல்லுங்க லாபம். லாபம் எப்போ வரும்? வெறும் பரலோகம் கிடையாது, இப்போவும் வரும், பரலோகத்துலேயும் வரும், இப்போவும் வரும். நாம் பரிசுத்தமாக வாழ்கிறதுனால இப்போ வருமா வராதா லாபம்? நிச்சயமாக வரும். உபாகமம் 12:28 இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை சொல்லிடுறேன். அதாவது உபாகமனுடைய விசேஷம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இங்கே மோசே, உபாகமம் முழு புஸ்தகமும் எப்படி நம்ம பார்க்க வேண்டும்? இது மோசேயினுடைய பிரசங்கம். அப்படி தான் வருது. அது என்னத்தை குறித்த பிரசங்கம்? நியாயப்பிரமாணத்தை குறித்த பிரசங்கம். அதாவது நியாயப்பிரமாணம் ஏற்கனவே தேவன் கொடுத்தார்ல, நியாயப்பிரமாணம் 10 கற்பனை, அதோடு சம்மந்தப்பட்ட மற்ற கற்பனைகள், கட்டளைகள், அதெல்லாம் குறித்து மோசே இங்கே ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். உபாகமம் புஸ்தகத்தில் அவருடைய விளக்கத்தை, பிரசங்கத்தை தருகிறார். அப்படியே வருது பாருங்க. அதாவது நியாயப்பிரமாணத்தை பற்றி மோசே என்ன நினைத்தார் அப்படின்னு பார்க்கணுன்னா உபாகமத்தை போய் வாசித்து பார்க்கணும். முழு 5 புஸ்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் எல்லாமே மோசே தான் எழுதினார். ஆனால் அந்த கட்டளைகள், கற்பனைகள், நியாயப்பிரமாணத்தை பற்றி மோசே என்ன நினைத்தார்னு பார்க்கணுன்னா உபாகமத்தில் போய் பார்த்தா நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இங்கே சொல்கிறார் பாருங்கள், மோசே கட்டளைகளை பற்றி ஒரு காரியத்தை சொல்கிறார், கவனிப்போம். உபாகமம் 12:28. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு
நன்மையும் செம்மையுமானதைச் செய்வதினால் நீயும் உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். நான் சொல்கிறதெல்லாம் கவனித்து கேள். எதை கவனித்து கேள்? இந்த கட்டளைகள், ஏற்கனவே நம்ம கொடுத்த கட்டளைகள், இதை நீ செய்யணும் அப்படின்றாரு. இதை பற்றி நல்லா போதனை கேளு. ஏன் நீ செய்யணும், ஏன் கேட்கணும், ஏன் செய்யணும், ஒரு காரணத்தை கொடுக்குறாரு பாருங்க. இங்கே நம்ம பிள்ளைங்களாம் சில நேரம் நம்ம ஏதாவது ஒன்று செய்ய சொன்னால் காரணம் கேட்பாங்க. பார்த்துருப்பீங்க. இதை செய் அப்படின்னு வைங்க. நீங்கள் ஏன் செய்யணும் அப்படின்வாங்க. சில நேரம் அப்போ நமக்கு என்ன பதில் வருது? நான் சொன்னதுனால செய். இதுக்கு மேலே காரணம் கொடுக்கணுமா? நான் சொன்னதுனால செய். நியாயப்பிரமாணத்தில் தேவன் அநேக கட்டளைகள், கற்பனைகளை கொடுத்தார். இதை செய், இதை செய், இதை செய்யாத. மோசே சொல்லியிருக்கலாம், அவர் சொன்னார், நீ மரியாதை போய் செய், இவ்வளோதான் போ. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு? ஒரு காரணத்தை கொடுக்குறார். நீ ஏன்ப்பா இதை செய்யணும்? ஒரு மோட்டிவேஷன். காரணம் கூட கிடையாது, நாட் ஜஸ்ட் ரீசன், பட் அ மோட்டிவேஷன் டு டூ. ஏன்ப்பா இதை இது செஞ்சதுனால உனக்கு என்ன நடக்கும், இதை செய்கிறதுனால உனக்கு என்ன நடக்கும் நீங்கள் சொல்கிறாரு பாருங்க. நீ நன்றாக இருக்கும்படி, பார்த்தீங்களா அந்த வார்த்தையை 12:28, நீ நன்றாக இருக்கும்படி இதெல்லாம் கேளு, இதன்படி செய். நீ மட்டும் இல்லை, உன்னுடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி இதெல்லாம் செய். இப்போ மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் நீ நன்றாக இருக்கும்படி செய். எல்லாரும் சொல்லுங்க, நன்றாக இருக்கும்படி. எப்படி சொல்கிற? மோட்டிவேட் பண்ணுறாரு. நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசல. சில நேரம் நான் சொன்னல மரியாதை போய் அப்படி இல்லை, இவ்வளோ இருக்குது, நீ ஏன் கவனிக்கணும், இது ஏன் நீ செய்யணும், ஏன் இதில் வளரணும், ஏன் பரிசுத்தத்தில் வளரணும், ஏன் முன்னேறணும், நீ நல்லா இருக்கும்படி, நீ நன்றாக இருக்கும்படி, இதெல்லாம் இது ஓ நன்மைக்காக கொடுக்கப்பட்டது. அங்கே பாஸ்தோம்ல 1 திமோத்தியில் லாபம், ஆதாயம், உன்னுடைய லாபம், உன்னுடைய ஆதாயம், உனக்கு ஆதாயம் வரணும், உனக்கு லாபம் கிடைக்கணும், நீ நல்லா இருக்கணும்ப்பான்னு சொல்கிறாரு பாருங்க. உபாகமத்தில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்கிறார் மோசே. இன்னொரு வசனம் பார்ப்போம், உபாகமம் 4:40. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, நிறைய வாட்டி. சும்மா 2 வசனம் வாசிட்டு நம்ம இது ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு போயிடுறேன். 4:40. நீயும் உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். கட்டளைகள், கற்பனைகள் ஏன் கை கொள்ளணும், ஏன் கீழ்ப்படியணும், ஏன் செய்யணும், காரணம் கொடுக்குறார் மோசே. மோட்டிவேஷன், ஊக்கப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? நீயும் உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கும்படி, நன்றாக இருக்கும்படி, தேசத்தை நீடித்த நாட்கள் இருக்கும்படி நீ நல்லா இருக்கணும்ப்பா, அதனாலேயே செய் அப்படின்றாரு. இன்னும் கேட்டால் எப்படி சொல்கிறாருன்னா, இது ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, ஏன் உன்னை தேவன் இதை செய்ய வைக்கிறாருன்னா, இதை ஏன் நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்கிறாரு தேவன், நீ நல்லா இருக்கும்படி. அதான் எப்படி வருது பாருங்க. இது நீ செஞ்சா இதிலிருந்து ஒரு பலன் வரும், உனக்கு நல்லது நடக்கும், அதனாலேயே உன்னை செய்ய சொல்கிறாரு தேவன்ற மாதிரி மோசே சொல்கிறாருங்க. இங்கே கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் தேவன் நம்மை பரிசுத்தமாக வாழ சொல்கிறாரு, ஏன் அதை எதிர்பார்க்குறாரு? சில நேரம் கஷ்டமாக இருக்குது, அது சில நேரம் ஒரு மாதிரி இருக்குது. அது ஏன் அப்படி தேவன் செய்கிறாருன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? சில பேர் தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான தேவன்னு, நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்த விரும்புகிறார், அதனால தான் இப்படி பண்ணி இப்படி செய்யாத 1008 ரூலை போட்டு இந்த மாதிரி செய்கிறாரு. மோசே அப்படி பார்க்கல. ஏன் 1008 ரூலை போட்டார் தேவன்? நீ நல்லா இருக்கும்படி, இதெல்லாம் செஞ்சு நீ நல்லா வரும்படி. இதெல்லாம் செய்யலைன்னா நல்லா வர மாட்டேன், நீன்னு தலை தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது பரிசுத்தத்துக்கான நோக்கமே என்னது? நீ நல்லா இருக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கும்படி. நீங்கள் நல்லா இருக்கிறது தேவனுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோடு தான் 1008 ரூலை போட்டிருக்காரு. 1000 காரியங்களை செய்யாத, இதெல்லாம் செய்யன்னு வேதம் முழுக்க சொல்கிறாரு பாருங்க. 10 கற்பனை இருக்குது, மற்ற கற்பனைகள் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ இடங்களில் இதை செய், இதை செய்யாத, இப்படி வாழ, இப்படி வாழாதன்னு ஏன் சொல்கிறாரு? நாம் நல்லா இருக்கும்படி. நல்லா இருக்கும்படினா என்ன? செல்லுவோம் சங்கீதம் 1. அதாவது நல்லா இருக்கும்படி இதை செய்.
பலன் அடையும்படி இதை செய், லாபத்தை பெறும்படி இதை எப்படி சொல்றாரு பாருங்க. இதை செஞ்சா அங்கே உன்னை கூட்டிகிட்டு போவோம், இது அங்கே நடத்தும், வழி நடத்தும். சங்கீதம் 1 எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். இங்கே வந்து பரிசுத்தமாக வாழ்கிற மனுஷனை பற்றி தான் பேசுது. இங்கே எப்படி சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிசேயர் உட்கார இடத்தில் அதாவது ஏதோ ஒரு இடத்துல நடக்காமல் வேற ஒரு இடத்துல நிற்காம இன்னொரு இடத்துல உட்காராமல். எந்த இடம்? பாவிகள் இருக்கிற இடம், பாவிகள் செய்கிற காரியங்கள். அதாவது தான் சொல்ல வருது, பாவத்தோட தொடர்பு கொள்ளாமல் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க செய்கிற காரியங்களை செய்யாமல் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி செய்யாமல் வேற ஒன்று செய்யணுமா? என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். பாக்கியவான்ற வார்த்தை அப்புறம் பேசுகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு மனுஷன், இப்படி ஒரு மனுஷன் இருந்தா, இப்படி இருக்கிறானா? முதல்ல யோசித்து பாருங்க. இப்படி ஒரு மனுஷன் இருந்தா அவன் பரிசுத்தமாக வாழ்வானா இல்லையா? நிச்சயமாக இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானிச்சுட்டு போய் அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்க மாட்டான், பரிசுத்தமாக தான் வாழ்வான். ஸோ இது பரிசுத்தமாக வாழ்கிற மனுஷனை பற்றி பேசுகிறது. இப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். இப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவான்ற வார்த்தை தமிழில் 2ஆம் வசனத்தின் கடைசியில் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தை விடுங்க, நமக்கு மெயின் வந்து ஒரிஜினல் ஹீப்ரூ பைபிள்லே பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தையாக வரும். ஆங்கிலத்தில் எப்படி வருது? Blessed is the man who does not do this and this and this, but who does this. அதாவது பாக்கியவான்ற வார்த்தை முதலே வந்துடுது, ஃபர்ஸ்ட் வந்துடுது. அந்த சங்கீதத்தில் ஃபர்ஸ்ட் வார்த்தை எது? பாக்கியவான். ஹீப்ரூலையும் சரி மற்ற முக்காவாசி பாஷைகள்லையும் அப்படி தான் வருது. நிறைய பாஷைகளில், தமிழில் அப்படி செய்கிறது கஷ்டம் பாருங்கள், அதனால தான் அந்த மாதிரி செய்யலை, அவங்க மொழிபெயர்க்கல. இது ஃபஸ்ட்டு வர்றது ரொம்ப முக்கியன்றாங்க வேத வல்லுநர்கள். என்ன சொல்கிறாங்க? பாக்கியவான்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு போடுறதன் மூலமாய் நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஏன்னா இந்த பாக்கியவான்றது வந்து இந்த சங்கீதத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வார்த்தை கிடையாது, முழு சங்கீத புஸ்தகத்துக்கே முதல் வார்த்தை. நல்லா கவனிங்க, சங்கீத புஸ்தகத்தில் 150 சங்கீதங்கள் இருக்குது, கரெக்டா? ஏன் இந்த சங்கீதத்தை ஃபஸ்ட்டு போட்டாங்க? கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? சும்மா போட்டாங்களா? ஆர்டர் வந்து மேட்டரே கிடையாதா? ஆர்டர் டஸ் நாட் மேட்டரா? அதாவது எந்த ஆர்டரில் வேணால் போட்டுக்கலாம், எந்த சங்கீதத்தை வேணால் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், அப்படியா இருக்குது? கிடையாது. இதுதான் சங்கீதம் 1. இது ஏதோ தற்செயலாக நடந்ததுன்னு யோசிக்கிறீங்களா? கிடையாது. தேவன் வேணும்னு இதை சங்கீதம் 1ஆக ஃபஸ்ட்டு சங்கீதமாக வச்சிருக்கிறார். ஓகேயா? ஸோ இட்ஸ் டன் வித் அ பர்பஸ். Psalm 1 இஸ் ஃபர்ஸ்ட் வித் அ பர்பஸ். ஒரு நோக்கத்தோடு தான் சங்கீதம் 1 முதல்ல வச்சிருக்கிறாங்க 150 சங்கீதங்களில். அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தையை முதல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வார்த்தையை வலியுறுத்துறாங்க. இந்த வார்த்தை வந்து இந்த சங்கீதத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை, 150 சங்கீதங்களுக்கும் இந்த வார்த்தை முக்கியம். இந்த 150 சங்கீதங்கள், இந்த முழு சங்கீத புஸ்தகத்தையே புரிந்து கொள்றதுக்கு இது ஒரு திறவுகோல். எது? பாக்கியவான் என்ற வார்த்தை. பாக்கியவான் அதுக்கு அர்த்தம் என்ன பாருங்க. இந்த வார்த்தை இங்கே மட்டும் வரல, வெறும் இந்த ஒரு இடத்துல வர்றதை வச்சு நம்ம இவ்வளோ சொல்லிட முடியாது. நீங்கள் போய் வாசித்து பாருங்கள், சங்கீதங்களில் எத்தனை முறை பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான்னு வருது. ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்தை பெறுவான், இதை பெறுவான், அதை பெறுவான்னு வருது. நீங்கள் போய் வாசித்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரியும். இந்த பாக்கியவானுக்கு அர்த்தம் என்னது? ஆங்கிலத்தில் பிளெஸ்ஸட்னு வருது, தமிழில் பாக்கியவான். நம்ம வந்து டெய்லி பேசுகிற பேச்சில் பாக்கியவான் யாரும் சொல்கிறது இல்லை பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்கிறோம், அவ்வளோதான். பட் இதுக்கு அர்த்தம் என்னது? அர்த்தம் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா, எல்லா ஹீப்ரூ டிக்ஷனரிலையும் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற அர்த்தம் இதுதான், ஹாப்பி. ஹாப்பி சாதாரண வார்த்தை, ஆனால் அருமையான வார்த்தை அது. மற்ற மொழிபெயர்ப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் ஹாப்பின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ஆம்ப்ளிஃபைட் பைபிள், அதாவது விரிவாக்குகிற மொழிபெயர்ப்பு, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியவான் பிளெஸ்ஸட்னு ஆங்கிலத்தில் போட்டுட்டு பிராக்கெட்டில் இதுக்கு வேறு 4 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் அர்த்தம் வந்து ஹாப்பி, அடுத்தது ஃபார்ச்சுனேட், டு பி என்வீட்,
ப்ராஸ்பரஸ் 4 அர்த்தங்கள் வருது பாருங்கள். முதல் வந்து ஹாப்பி. என்ன சொல்ல வரேன், ஹாப்பி தான். என்ன சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள்லாம், இதை ஒரே வார்த்தையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும்னா எப்படி மொழிபெயர்க்கணும்? ஹாப்பி. ஏன்னா பிளெஸ்ஸட்னா நிறைய பேர் அது பிளெஸ்ஸட்னு அது 1000 தடவை கேட்டு அது அவங்களுக்கு ஒன்றுமே சொர்ணம் இல்லாமல் ஆயிடுச்சு. அது உள்ளே இறங்க மாட்டேங்குது, என்னன்னு புரியல. ஹாப்பின்னு மொழிபெயர்த்தா தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் ஜனங்களுக்கு புரியும்னு சொல்கிறாங்க பாருங்கள். குறிப்பாக ஏன்னா நிறைய சபையில் பிளெஸ்ஸிங் பற்றியே பேசுகிறது இல்லை. இப்போ நம்ம மாதிரி சபையில் பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம்லாம் கேட்டிருக்கோம் நம்ம, ஆனால் நம்மளுக்கு புரியும் பாருங்கள். நிறைய இடங்கள்ல இந்த ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் பேசுகிறதே கிடையாது. ஆனால் பிளெஸ்ஸிங்னா அது என்னன்னு தெரில ஜனங்களுக்கு, அது உள்ள ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது பாருங்கள். அதனால் என்ன சொல்கிறாங்க, ஹாப்பின்னு மொழிபெயர்த்தா அது நல்லா விளங்கும். சரி, ஹாப்பினா என்ன அர்த்தத்தில் ஹாப்பி? சங்கீதம் 1ல் ஹாப்பினா என்ன அர்த்தம்? ஹாப்பினா இதுதான் அர்த்தம் பாருங்கள். அது பொதுவாகவே ஹாப்பிக்கு இதுதான் இந்த அர்த்தம். அதாவது ஹாப்பியை வந்து தவறாக புரிஞ்சுக்கலாம், சரியாக புரிஞ்சுக்கலாம். சரியாக புரிஞ்சால் இதுதான் அர்த்தம். சரியான அர்த்தம் என்னது? Happiness is the satisfaction that you experience as a result of blessing or after blessing. ஆசீர்வாதம் வரதின் விளைவாக அனுபவிக்கிற திருப்தி, அதுக்கு பேர் தான் ஹாப்பினஸ், சந்தோஷம். சந்தோஷம்னா ஏன் நான் ஃபஸ்ட்லேருந்து சந்தோஷம்னு சொல்லிகிட்டு இருக்கேன்? இதனால தான் சங்கீதம் 1 அப்புறம் இன்னொரு காமிக்க போகிறேன் பாருங்கள். அதாவது ஆசீர்வாதம் பெறுறதன் மூலமாக ஒரு திருப்தி வருதுல்ல, அதுக்கு பேர் தான் ஹாப்பினஸ், சந்தோஷம். பாருங்கள், இங்கே இந்த சங்கீதத்தில் இந்த பாக்கியவான்னு சொல்லுது, இவன் சில ஆசீர்வாதங்களை பெறுகிறான். கவனிச்சிங்களா? அதை 3ஆம் வசனத்திலேருந்து அவன் என்ன ஆசீர்வாதங்களை பெறுகிறான், என்ன பலன்களை பெறுகிறான், அவன் பரிசுத்தமாக வாழ்கிறதுனால அவனுக்கு என்ன லாபம் கிடைக்குது. 3ஆம் வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அதாவது அவனை ஒரு மரத்தை போல் வர்ணிக்குது. இந்த பகுதி பரிசுத்தமாக வாழ்கிற மனுஷன் வந்து ஒரு விதமான ஒரு மரத்தை போல் இருக்கிறான். எந்த விதமான மரத்தை போல்? நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தின் போல். அதாவது தண்ணி நிறையா இருக்கிற இடம், தொடர்ந்து வருகிற இடம், அங்கே நடப்பட்டிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இப்போ தான் நமக்கு தெரியும் தண்ணி பிரச்சனை, 1008 தடைகள், இவங்க தடுக்கிறாங்க அவங்க தடுக்கிறாங்க, என்னமோ நடக்குது பாருங்கள். என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல தண்ணி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும், யாரும் தடுத்து நிறுத்தவே எந்த ஷார்ட்டேஜும் இருக்க. மரத்துக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் மரத்தை பற்றி பேசுகிறேன். மரத்துக்கு தண்ணி முக்கியமாக இல்லையா? மரத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் முக்கியம், தண்ணி முக்கியம். இது 2 தான் மெயின். இந்த தண்ணி இல்லாமல் சூரியன் வெளிச்சம் இருந்தால் கூட ஒன்றும் நடக்காது. மரம் காஞ்சி போயிடும், வறண்டு போயிடும், கனி கொடுக்காது. ஆகவே தண்ணி ரொம்ப முக்கியம். அப்படி யோசித்து ஒரு விசுவாசி, ஒரு பரிசுத்தமான மனுஷனை யோசிக்கிறார். அதாவது பரிசுத்தமான மனுஷன் எப்படி இருக்கான்? இங்கே தண்ணி எப்போவுமே இருக்கிற இடத்துல நடப்பட்டிருக்கிற ஒரு மரத்தை போல் இருக்கான். அதாவது அவனுக்கு வேண்டிய முக்கியமானவைகள்லாம் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும், எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அடுத்த பகுதி, அடுத்தது எங்கே இருக்கும்? தன் காலத்தில் தன் கனியை தந்து. இப்படி எப்போவுமே தண்ணி இருக்கிறதுனால கரெக்டாக கனி தந்துடும் இந்த மரம். தன் காலத்தில் தண்ணி தரும். எப்போ கனி தரணுமோ அப்போ கரெக்டாக அந்த காலத்தில் கனி தரும். அப்போ விசுவாசியை பற்றி எப்படி நம்ம யோசிக்கணும்? பரிசுத்தமான விசுவாசி, பரிசுத்தத்தில் வளர்கிற விசுவாசி. இங்கே வந்து வளர்ந்த ஒரு பரிசுத்தத்தில் வளர்ந்த விசுவாசியை பற்றி பேசுது. எல்லா விசுவாசிகளும் ஒன்றும் வேதத்தில் பிரியமாக இருக்கிறது இல்லை. கரெக்டாக வாசிக்கிறது வேற, பிரியமாக இருக்கிறது வேறு. அதுவும் வேதத்தில் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் he delights in the law of the Lord. அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் பிரியமாக இருக்கிறான். அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள் அவனுக்கு பிரியத்தை கொடுக்குதான். ஆகவே கொஞ்சம் பரிசுத்தத்தில் வளர்ந்த விசுவாசியை தான் சொல்லுது பாருங்க. இங்கே இப்படிப்பட்டவன் எப்படி இருப்பானா? கரெக்டாக தன் காலத்தில் தன் கனியை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக எப்பப்போ என்னென்ன நடக்கணுமோ அப்பப்போ நடந்துடும். சரியான நேரத்தில் வேலை கிடைக்கும், சரியான நேரத்தில் கல்யாணம் நடக்கும், கரெக்டாக
அமையும். சரியான நேரத்தில் ப்ரமோஷன் வரும். கரெக்டாங்க? அதான் அர்த்தம். என்னென்ன நடக்கணுமோ பரிசுத்தமான மனுஷனுடைய வாழ்க்கையில் கரெக்டாக நடக்கும். கரெக்டாக நடக்கும்ன்றது மட்டும் இல்லை, சரியான நேரத்தில் நடக்கும். பாருங்க, இந்த பரிசுத்தம் இது வேற விதமான பரிசுத்தம். நிறைய பேர் பரிசுத்தம் 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 சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே உருப்படியாக நடக்க மாட்டேங்குது. பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே உருப்படியாக நடக்கிறது இல்லை. ரொம்ப சில காரியங்கள், முக்கால்வாசி காரியங்கள் உருப்படியாக நடக்கிறது இல்லை. எப்போ நடக்கணுமோ நடக்கிறது. இப்படிப்பட்ட ஆள் பரிசுத்தவானா? கிடையாது. வேதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஆள் பரிசுத்தவான் கிடையாது. அவங்க சொல்லிக்கலாம், 1000 பேர் சொல்லிக்கலாம், ஆனால் அது பரிசுத்தவானா? அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வரேன், நம்முடைய மாடல் என்னது? பரிசுத்தம்னா நாம் எந்த பரிசுத்தம் பேசிக்கிறோம்? இயேசுவனுடைய பரிசுத்தம். அந்த விதமான பரிசுத்தம். பரிசேயனுடைய பரிசுத்தம் கிடையாது. இது சரியான விதமான பரிசுத்தம் ஒன்று இருக்குது, தவறான விதமான ஒரு பரிசுத்தம்னு இருக்குது. சரியான விதமான பரிசுத்தத்தில் வளர்ந்துக்கிட்டே வந்தா, இதை நாடுனா, இதை தேடுனா, இப்படி வாழ்ந்தா கரெக்டாக என்னென்ன நடக்கணுமோ அந்த நேரத்தில் நடக்கும். வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். அப்படி தான் சொல்லுது பாருங்க. இதே என்னுடைய வார்த்தை யாரும் இதை மாற்ற முடியாது. நடக்கலைன்னா அப்போ என்ன நம்ம யோசிக்கணும்? நம்மையே நம்ம பார்த்துக்கணும். என்னென்ன சரி செய்யணுமோ சரி செஞ்சுக்கணும். பாருங்கள், கரெக்டாக இதுக்கு லைனில் வரணும். பாருங்கள், அடுத்தது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன டச் பண்ணுறானோ, இங்கே மரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். டபார்னு அவன் செய்தவெல்லாம், அவர் யாரை பற்றி பேசுகிறார்? மரத்தை பற்றி கிடையாது, பரிசுத்தமாக வாழ்கிற விசுவாசி, அவனை பற்றி பேசுகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பரிசுத்தமாக வாழ்ந்தால் லாபம் இல்லையா? எவ்வளோ லாபம் இருக்குது? நீங்கள் டச் பண்ணுறதெல்லாம் கோல்டு மாதிரி சக்ஸஸ், நீங்கள் செய்கிறதெல்லாம் சக்ஸஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. நீங்கள் செய்கிறதெல்லாம் சக்ஸஸ், ஒன்று கூட மிஸ் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி வாழ்க்கை வேணுமா? இங்கே என்ன சொல்கிறாரு சங்கீதக்காரன்? பரிசுத்தம் மூலமாக அந்த மாதிரி வாழ்க்கை வரும். நிச்சயமாக அப்படி தான் இருப்பான். இப்படி வாழ்கிற மனுஷன் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்கிறாரு. பாருங்க, எப்படி வேதம் அப்போ பரிசுத்தத்தை போதிக்குது பாருங்க. நீ சும்மா செய், கடவுள் சொன்னதுனால செய் அப்படின்னு போதிக்கல. மரியாதையாக செய், இல்லைன்னா பரவாயில்ல நரகம் போயிடுவேன்னு போதி. அப்படி சில இடங்கள் அந்த மாதிரி சொல்லப்பட, ஆனால் வெறும் அந்த மாதிரி சொல்லப்படல. எத்தனையோ இடங்கள்ல இந்த மாதிரி இருக்குது. எப்படி நீ கடவுளை பின்பற்றினா, அவர் சொன்னதை செஞ்சா, பாவத்தை விட்டு கொடுத்து அவர் சொன்னதை செஞ்சா, நீ நல்லா இருப்ப, நீ எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப, எல்லா விஷயமும் உனக்கு கரெக்டாக எப்போ நடக்கணுமோ அப்போது நடக்கும். நீ செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் பரிசுத்தம்னு யோசிக்கும் போது இதையும் யோசிக்கணும் கொஞ்சம். இல்லைன்னா அது தவறான பரிசுத்தம்னு அர்த்தம். என்ன சொல்ல வரேன்? பரிசுத்தம்னு யோசிக்கும் போது இதன் விளைவாக வரும் பலன்களையும் யோசிக்கணும். யோசிக்கலைன்னா அது தப்பு. நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதுக்கப்புறம் காமிக்கிறேன். அது யோசிக்கலைன்னா அது சரியான விதத்தில் நம்ம நாடலன்னு அர்த்தம். We have to think about the reward. The reward of what? என்ன ரிவார்டு, என்ன பலன் இங்கே சொல்லப்படுது பாருங்க. இத்தனை காரியங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதாவது செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது, எல்லாம் கரெக்டான நேரத்தில் நடக்குது. ஆனால் இந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், ஹாப்பி. ஹாப்பின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன்ல, ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதன் மூலமாய் வரும் திருப்தி. எல்லாரும் சொல்லுங்கள், திருப்தி. அதாவது ஹாப்பி, சந்தோஷம்னா வெறும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றது இல்லை, அதிலிருந்து வரும் திருப்தி, அது நிமித்தமாய் வரும், அதுக்கப்புறம் வரும் திருப்தி. அது என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் பசிக்குது, உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, கொஞ்சம் ருசியான சாப்பாடை, நல்ல ருசியான சாப்பாடை சாப்பிட்றீங்க. எல்லாத்தையுமா சாப்பிட்றீங்க கிடையாது. கரெக்டாக தெரிந்தெடுத்து தானே ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. அங்கே என்ன வேணும்னு கரெக்டாக சொல்லி தானே வாங்குறீங்க. எல்லாத்தையும் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்றோம் கிடையாது. ரொம்ப சூஸ் பண்ணி பசி எடுத்தால் கூட கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்டு முடிக்கிறீங்கன்னு வைங்க. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அப்பா போதும். அதுதான் திருப்தி. கரெக்டாக? சந்தோஷம்னா என்னது? ஹாப்பின்னா என்னது? வெறும் ஆசீர்வாதம் வர்றது மட்டும் கிடையாது. ஆசீர்வாதம் வர்றது சாப்பிட்ற மாதிரி உள்ளே போகுது, பெற்றுக்கொள்கிறீங்க, செய்கிறதெல்லாம் சக்ஸஸ்ஸு, சரியான நேரத்தில் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்த பிறகு ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா?
ஒரு திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மன நிறைவு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் இந்த சங்கீதம் சொல்லுது. பரிசுத்தமாக வாழ்கிற மனுஷன் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள மாட்டான், அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாய் அதன் நிமித்தமாய் அவனுக்கு ஒரு திருப்தி உண்டாகும், அவன் சந்தோஷமா இருப்பான். அதனால தான் என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தையை ஹாப்பின்னு மொழிபெயர்க்கணும். ஹாப்பி இஸ் த மேன் ஹூ டஸ் நாட் சின் அண்ட் ஹூ லிவ்ஸ் ஃபார் காட். தேவனுக்காக வாழ்கிற மனுஷன், பாவத்தை செய்யாமல் தேவனுக்காக வாழ்கிற மனுஷன் திருப்திகரமாய் சந்தோஷமாய் வாழுவான். எல்லாரும் சொல்லுங்க, திருப்தி. இந்த விதமான திருப்தியை தேவன் தர விரும்புகிறார். சங்கீதம், ஒரு வேத வல்லுனர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகத்தினுடைய மெசேஜே என்னது, யூ கேன் லிவ் அ ஹாப்பி லைஃப் அப்படி சொல்கிறாரு. த மெசேஜ் ஆஃப் த சாம்ஸ், த தீம் ஆஃப் த சாம்ஸ் இஸ் யூ கேன் லிவ் அ ஹாப்பி. அதாவது நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? சங்கீத புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தமாக வாழ்வதன் மூலமாய் வாழ முடியும். அதாவது பாவம் செய்யாமல் தேவனை கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிற காரியங்களை, அவருடைய நோக்கத்தை திட்டத்தையும் செய்கிறதன் மூலமாய் சந்தோஷத்தை, எந்த விதமான சந்தோஷம் நான் சொல்கிறேன், இந்த திருப்தி, ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து அதுக்கப்புறம் அதன் மூலமாய் அதன் நிமித்தமாய் வர இந்த திருப்தியோட வாழ முடியும். திருப்தி இருக்கா உங்களுக்கு? இன்றைக்கி விசுவாசிகளாக இருக்கிறீங்க, திருப்தி ரொம்ப முக்கியம். பாருங்கள், திருப்தி ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு இந்த திருப்தியை தர விரும்புகிறார். சந்தோஷம் தான் வழி இதுக்கு. பாருங்கள், சங்கீதம் 103. அதாவது அந்த பாஸ் பண்ண சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாவத்துக்குள்ளே விழலை, அவன் விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு என்ன சொல்லணும், இதை தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? அது பொய் சொல்லுது, உனக்கு கவர்ந்து இழுக்க பார்க்குது. நீ வா, உனக்கு நான் ஒரு இன்பத்தை தரேன், ஒரு லாபத்தை தரேன், நீ திருப்தி அடைவேன்னு அது சொல்லுது. எது? பாவம் சொல்லுது. நம்ம என்ன சொல்லணும்? கிடையாது, நீ என்னத்தை தருவேன் எனக்கு, நான் பரிசுத்தமாக வாழ்வதன் மூலமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன், லாபத்தை பெற்றுக்கொள்வேன், பலனை பெற்றுக்கொள்வேன், அதன் மூலமாய் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு திருப்தி உண்டாகும். இதை தான் நாம் சொல்லணும். ஏன்னா இதுதான் வேதம் நமக்கு போதிக்குது. 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இங்கே நிறையா ஆசீர்வாதங்களை இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஏன் மறவாதே? உனக்கு நிறைய உபகாரங்களை செஞ்சுருக்கிறார். என்ன செஞ்சுருக்கார்? அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து, அது ஒரு ஆசீர்வாதம். அக்கிரமங்களை மன்னித்து, நோய்கள்லாம் குணமாக்கி, அது இன்னொரு ஆசீர்வாதம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, இன்னொரு ஆசீர்வாதம். உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, இதுவும் ஒரு ஆசீர்வாதம். இவ்வளோ செஞ்சு அப்புறம் இது ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி வருது, கடைசி வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாது. இங்கே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார்னு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் நிறைய முக்காவாசி ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி கிங் ஜேம்ஸ், நியூ கிங் ஜேம்ஸ் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வாயன்றது இருக்காது. உன்னை திருப்தி ஆக்கி, நன்மையினால் திருப்தி ஆக்கி அப்படின்னே வந்துடும். அல்லது சில மொழிபெயர்ப்பில் உன் வாழ்க்கையை நன்மையினால் திருப்தி ஆக்கின்ற மாதிரி வந்துடும். சில மொழிபெயர்ப்பில் உன் வருடங்களை திருப்தியாக்கி, நன்மையினால் திருப்தியாக்கின்ற மாதிரி வந்துடும். அப்படி வாசிக்கும் போது தான் இந்த வசனத்துக்கு அர்த்தம் இருக்கு பாருங்க. அதாவது உன் வாழ்க்கையை, உன் வருடங்களை நன்மையினால் திருப்தியாக்கி வாழ வயது போல என்னது வருது, உன்னை கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப, உனக்கு வாழ்நாள் பூரா, உன் வருடம் பூரா, உன் வாழ்க்கை பூரா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து திருப்தி ஆக்கி, எந்த அளவுக்கு திருப்தி ஆக்குவார், உனக்கு வயசானது தெரியாதுன்றாரு. திருப்திகரமாக வாழும்போது வயசானது தெரியுமா? யங்காக ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்துருக்கீங்களா? திருப்தியோடு வாழ்கிற வயசானவங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி. நான் சில பேரை பார்த்துருக்கேன், 99 வயசு அம்மா, பக்கத்தில் ஒரு 60 வயசு ஆள், அவர் கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போய் நடப்பார். இவங்க ரொம்ப ஒரு அப்படியே இப்படி. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆள் நான் பார்த்துருக்கேன். அதாவது திருப்தி இருக்கும்போது, சந்தோஷம் இருக்கும் போது, ஆசீர்வாதத்தை அனுபவித்து அதன் மூலமாய் அதன் நிமித்தமாய் வர அந்த திருப்தி இருக்கும் போது வயசு போகிறதே தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு.
என்ன சொல்கிறாரு? திருப்தி. உனக்கு ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்து உன்னை திருப்திப்படுத்துவேன். இன்னொரு வசனம், இந்த திருப்தின்றது இன்னொரு வசனம் வாசித்துறேன். 105 சங்கீதம் 105:40. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். அப்பத்தினால் திருப்தியாக்கினார். அதாவது சும்மா கொடுக்கல, அவர் எதையோ சாப்பிட்டு போன்னு திருப்திப்படுத்துகிறார் பாருங்க. நல்லா சாப்பிடுப்பா, ருசியாக சாப்பிடுப்பா, கொஞ்சம் திருப்தி அதை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். திருப்தி ஆகிற வரைக்கும் நான் நன்மை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அந்த விதத்தில் கொடுப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க. தேவன் நமக்கு கொடுக்குறார் ஒரு வாக்குத்தத்தத்தை. நீ என்னை பின்பற்று, பரிசுத்தமாக வாழு, இந்த பாவம்லாம் விட்டுட்டு இதில் வளர்ந்துட்டே வா, எனக்காக வாழ்ந்துக்கிட்டே வா, நான் சொல்கிற காரியங்களை செஞ்சுக்கிட்டே வா, முன்னேறிக்கிட்டே வா, இதில் நான் உனக்கு நன்மையாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன், உன்னை திருப்தி ஆக்குவேன். பாருங்க, பரிசுத்தை பற்றி எப்படி யோசிக்கணும் நம்ம? இதன் மூலமாய் வர திருப்தியை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. திருப்தி அடைவோன்னு நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம். அது ஏற்கனவே ஒருவேளை தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், திருப்தி அடைவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. இந்த பாவத்தை மேற்கொள்ளணும்னு வரும்போது இதை பற்றி யோசிக்கணும். பாவம் பேசுதில்லை நம்மகிட்ட, நீ வா நான் உன்னை திருப்திப்படுத்துகிறேன். நாம் என்ன மறு உத்தரவு கொடுக்கணும்? கிடையாது. என் தேவன் என்னை திருப்திப்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு பலனை கொடுப்பார், எனக்கு லாபத்தை கொடுப்பார், எனக்கு சக்ஸஸை கொடுப்பார், எனக்கு எல்லா விதமான ஒரு ஹெல்ப்பையும் தந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து என்னை நிரப்பி அதன் விளைவா நான் திருப்தி அடைவேன். நான் வாயை திறந்து சொல்லுவேன், அப்பா ஃபுல்லாக இருக்கு, எனக்கு வேறு எதுவும் வேணாம், பாவம் இவெல்லாம் வேணாம், தூக்கி எறியாத. அந்த அளவுக்கு என் தேவன் என்னை திருப்திப்படுத்துவார். நாம் அந்த விதமாய் அந்த பாஸ் ஆன படம் ஞாபகம் இருக்கா? அங்கே பாஸ் பண்ணும்போது இதை தான் மனசில் ஓடணும். ஆனால் அந்த நேரத்தில் ஓடாது, முன்னாடியே சொல்லி வச்சுக்கணும் 1000 தடவை. அப்போ தான் அந்த நேரத்தில் கொஞ்சமாவது வரும். திருடம் வர நேரத்தில் நம்ம எல்லாம் பயிற்சி போடுறோம், அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டா தான் அந்த நேரத்தில் கொஞ்சமாவது. அதுக்கு தான் இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில். தேவன் உங்களை திருப்திப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதித்து உங்களை திருப்திப்படுத்துவார். இதை நாம் நம்ப வேண்டும். பாருங்க, பாவம் தான் நம்மளை திருப்திப்படுத்துறது. அது ஒரு அற்பமான ஒரு திருப்தி, அது ஒரு சீக்கிரமாக முடிஞ்சிடுற அது ஒரு திருப்தினே கூட சொல்ல முடியாது. தேவன் என்னை பூரணமாய் திருப்திப்படுத்துவார், எதையும் ஏங்காத படிக்க திருப்திப்படுத்துவாருங்க. இப்படி யோசிக்கலைன்னா அங்கே சிக்கலாயிடும். பாருங்க, லாங் ரன்ல எப்படி பாவத்தை மேற்கொள்றது பற்றி சொல்லிட்டு இருக்கேன் நான். லாங் ரன், ஷார்ட் டேர்ம் கிடையாது. நம்ம திருப்தி அடைவோம், திருப்திப்படுவோம்னு யோசிக்க வேண்டும். நம்ம அதை மனசில் வச்சிருக்கணும்னு சொல்ல வரேன். பாருங்கள், எபிரேயர் செல்வோம். எபிரேயர் 11. நான் பாவத்தை மேற்கொள்ளும் போது அது மட்டும் அப்போ மட்டும் கிடையாது, மற்ற நேரங்கள்லையும் இந்த பரிசுத்தம்ன்ற சப்ஜெக்டை பற்றி யோசிக்கும் போது, இதை நாடும்போது, இதை தேடும்போது எப்படி பண்ணணும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி முன்னேற முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வாட் ஷுட் அவர் ஆட்டிடியூட் அப்ரோச் பி? நம்முடைய அப்ரோச் என்னவாக இருக்கணும்? என்னவா இருக்கணும்னா, ஐயோ நான் இதை விட்டு கொடுக்குறேன்ற அப்ரோச் இருக்கக்கூடாது. நான் இதை தேவனுக்காக விட்டு. சில பேருக்கு இந்த விட்டு கொடுக்குற அப்ரோச் நிறையா இருக்குது, பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஊழியத்தை பற்றி அப்படி சொல்லுவாங்க, நான் இது இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இந்த வேலையில் இருந்தேன், இப்படி டாக்டராக இருந்தேன், இன்ஜினியராக இருந்தேன், இதை செஞ்சிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வந்தேன். சில பேருக்கு அந்த மாதிரி பேச்சு பிடிக்குது. அது சரியான பேச்சே கிடையாதுண்ணா. அதான் அவங்களுக்கு என்னென்னா, ஊழியத்தை பற்றி ஒரு மேன்மையே இல்லை. அதாவது நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தேன், இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஐயோ இந்த ஒரு சின்ன ஊழியத்துக்கு. ஊழியம் என்பது இட் இஸ் த கிரேட்டஸ்ட் காலிங், இட்ஸ் த ஹையஸ்ட் காலிங். அதாவது எல்லாத்த காட்டிலும்
எல்லா அழைப்புக்கும் மதிப்பு இருக்குது. தேவனே மதிக்கிறார் பாருங்க, அப்படி அழைக்கிறார், அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் ஊழியத்துக்கு ஒரு விசேஷத்தை ஒரு மதிப்பு உண்டு பாருங்க, யாரும் மறுக்க முடியாது. அதை அப்படி புரிந்து கொள்றவங்க தான் ஊழியமே செய்யணும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்தான்னு பெருமைப்படுறவங்க அவங்க they don't know the glory of ministry, they don't understand it. அதனுடைய மகிமை, அதனுடைய மேன்மை அவங்களுக்கு புரியறதில்ல பாருங்க. பவுல் சொல்கிறார், நான் விட்டு கொடுத்ததெல்லாம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்றார். பவுல் பெரிய ஆள் பாருங்க, ஊழியத்துக்கு இயேசுக்குள் வரத்துக்கு முன்னாடி அவரை சொன்னார், நான் அவர் சொல்கிற வார்த்தையை பயன்படுத்த கூட விரும்பல, போய் வாசித்து பாருங்க, நான் விட்டு கொடுத்ததெல்லாம் குப்பை மாதிரின்றார். இயேசுக்காக நான் இயேசுனுடைய ஊழியத்துக்காக விட்டு கொடுத்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த விட்டு கொடுக்குற மனசு அதுதான் இருக்கக்கூடாது. அதாவது பாரம்பரியமாக என்ன சொல்லிட்டாங்க, அந்த சீனு பாவத்தில் எப்படி விழக்கூடாது, நீ இதை விட்டு கொடுத்துரு, பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளு, இந்த விதமான இன்பங்கள் சிற்றின்பங்கள்லாம் விட்டு கொடுத்துரு. நான் என்ன சொல்கிறேன், அப்படி மட்டும் யோசிக்கக்கூடாது. விட்டு கொடுக்குறோம் என்னத்தை விட்டு கொடுக்குறோம், ஒன்றும் இது ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை தான் விட்டு கொடுக்குறோம். இதை காட்டிலும் பெரிய விஷயத்தை அடையிறோம், பெரிய திருப்தியை அடையிறோம். அப்படி யோசிக்கணும், என்னத்தை விட்டு கொடுக்குறோன்றதை யோசிக்கக்கூடாது, என்னத்தை அடையிறோன்றது தான் யோசிக்கணும். எபிரேயர் 11. ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். கரெக்டா? வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். இதை பற்றி நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க. இங்கே என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 8ஆம் வசனம், விசுவாசத்தினால் ஆபிரகாம், வாசிங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதாவது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, போகும் இடம் என்னது அறியாமல் அப்படியே போயிட்டான், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுடைய தியாகம் எவ்வளோ பெருசு, இதை பற்றி நிறைய பேசுவாங்க பாருங்கள், நிறைய கவனம் செலுத்துவாங்க. ஒத்துக்கிறேன், வீடை விட்டு போனான், அவனுடைய தேசத்தை விட்டு போனால் தான் விட்டு போனான், கரெக்டு தான். ஆனால் எப்படி போனானா, விசுவாசத்தினால். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் என்னை கூப்பிட்டுருக்காரு, இதை விட்டுட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அங்கே அவர் எப்படி கூப்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் யாரும் இருக்கா, தேவன் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார், உன் வீடு உன் தேசம் இதெல்லாம் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியா ஆக்கும், பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்னு அப்படி சொல்லி தான் தேவன் விட்டு கொடுத்துட்டு வர சொல்கிறாரு. கரெக்டா? சும்மா விட்டு கொடுத்துட்டு நான் சொல்கிறாரு கிடையாது, நீ விட்டு கொடுத்துட்டு வாப்பா, இதெல்லாம் உனக்கு செய்கிறேன். அப்போ ஆபிரகாம் எப்படி விட்டு கொடுத்துட்டு வந்தான், ஐயோ இதெல்லாம் விட்டு கொடுக்குறேன் அப்படி கிடையாது. இல்லை, விசுவாசத்தினாலே. இங்கே வசனம் இருக்கு பார்த்தீங்களா, 8ஆம் வசனத்தில் எப்படி கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம், விசுவாசத்தினால், விசுவாசத்தோடு விட்டு கொடுத்துட்டு வந்தான். அதாவது நான் இதை விட்டு கொடுத்தா இதை காட்டிலும் எனக்கு பெரிய பலன் கிடைக்கும், என்னை பெரிய ஆள் ஆக்குவார், பெரிய ஜாதி ஆக்குவார், எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை இன்னைக்கு, எனக்கு நிறைய பிள்ளைகளை கொடுப்பார்னு அப்போவே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை ஆபிரகாமுக்கு. விசுவாசத்தோட விட்டு கொடுத்துட்டு வந்தான். தொடர்ந்து அப்படியே பாருங்க 10ஆம் வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன், அதாவது தேவன் அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த வாழ்க்கையை பற்றி அப்படி சொல்லுது. அது குறிப்பாக பரலோகன்ற ஒரு எம்பசிஸோட சொல்லுது. அதாவது என்ன சொல்கிறார் இங்கே எபிரேயர் எழுத்தாளர், ஆபிரகாம் எப்படி விட்டு கொடுத்து வந்தான், எப்படி அவனுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வந்தது, ஏன்னா விசுவாசத்தோடு விட்டு கொடுத்து வந்தான், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வந்தான். அது மட்டும் இல்லை, தேவன் என்ன பெரிய ஆளாக இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் பெரிய ஆள் ஆக்குவான்றது மட்டும் இல்லை, இந்த பூமியில் என்ன ஆசீர்வதிப்பார்னு மட்டும் இல்லை, இந்த பூமியில் எனக்கு பிள்ளைகளை கொடுத்து பெரிய ஜாதி ஆக்கி எனக்கு என் மூலமாக எனக்குள்ள இயேசு மூலமாக, இயேசுலாம் தெரியாது அவனுக்கு, ஆனால் ஏதோ என் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, அடுத்த வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வதிப்பார், என்னை பரலோகம் கூட்டு என்னோட அவர், God will take me with him to live with him forever. அதாவது தேவன் என்ன அவரோட கூட்டு போய் அவரோட வாழ செய்வார், அவர் கட்டுற வீட்டில் நான் வாழுவேன்ற மாதிரி சொல்கிறான். அதாவது ஆபிரகாம் பாருங்க எப்படி யோசிக்கிறான், விட்டு கொடுத்துட்டு வரும்போது எப்படி யோசிக்கிறான், தேவன் எனக்கு இதை காட்டிலும் பெரிய ஒரு இதை தருவார், இந்த பூலோகத்தில் இந்த ஜீவனில் நம்ம வாஸ்தவம்ல 1 திமோத்தி 4:7 இந்த ஜீவன்லேயும் பிரயோஜனம் உள்ளது, இனி வரும் ஜீவன்லேயும்
பிரயோஜனம் உள்ளது. அப்படி யோசிக்கிறான் பாருங்க. தொடர்ந்து அப்படியே கீழே வாங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க இதுக்கும் பாவத்தை விட்டு கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? 15ஆம் அதிகாரம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. விட்டு வந்ததை பற்றி சொல்கிறாரு இவர். இவங்கெல்லாம் விட்டு வந்தவங்கலாம் எப்படி விட்டு வந்தாங்களாம்? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால். என்ன சொல்கிறாரு? அவங்க நினைக்கல அதன்றாரு. ஆபிரகாம் விட்டு வந்தான், ஆனால் விட்டு வந்ததை நினைக்கல. அதை நினைத்திருந்தா திரும்ப போயிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பிரசங்கம் என்ன நடக்குது? ஆபிரகாம் எப்படி விட்டு வந்தான், எப்படி இதெல்லாம் விட்டு கொடுத்தான், தியாகம் செஞ்சான், இதுதான் பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இங்கே என்ன நமக்கு சொல்லப்படுது? ஆபிரகாம் அப்படி யோசிக்கல. அவன் என்னத்தை விட்டுட்டு வந்தான்னு ரொம்ப யோசிக்கல. அப்படி ரொம்ப யோசிச்சிருந்தான்னா திரும்ப அங்கேயே போயிட்டு இருப்பான். ஐயோ இதை விட்டு கொடுக்க முடியாதுன்னு. அதை they did not think. if they had been thinking, அதை யோசிக்கல. அதான் நான் சொல்ல வரேன் பாருங்க. நம்ம விட்டு கொடுக்கறத யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். அடுத்த வசனம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே, இதுக்கும் பாவத்துக்கும் என்ன சம்பந்தம்? நல்லா கவனிக்கணும். 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். பாவத்தோட சம்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா? இங்க என்ன பேசுது? மோசே எப்படி அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு கொடுத்து வேற ஒன்றை தெரிந்து கொண்டான் வருது பார்த்தீங்களா? என்னத்தை தெரிந்து கொண்டான்? தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. தேவனுடைய ஜனங்களோட துன்பமே பரவாயில்ல, அதை தெரிந்து கொண்டான். அநித்தியமான சந்தோஷங்கள் எகிப்து அவனுக்கு ஆஃபர் பண்ணுது பாருங்க. அவன் அரண்மனையிலே வளர்ந்தான். அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு, அவங்க அம்மா அவனை வளர்த்தாங்க பாருங்க, ஆனால் போதிச்சிருப்பாங்க. அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவன் எப்போவுமே அவனுக்கு உள்ள ஒரு எண்ணம், நான் தேவஜனனோட சொந்தம், இங்கே சொந்தம் இல்லை, நான் ஒரு யூதன், ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படின்ற இதெல்லாம் விட்டு கொடுக்குறான். எப்படி விட்டு கொடுக்குறான்? கவனிங்க அடுத்த வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்திலிருந்து வரும் பொக்கிஷங்களும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்க மோசேக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. எகிப்து கொடுக்கும் பொக்கிஷங்கள், அது ஒரு விதமான பொக்கிஷங்கள், அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். அடுத்த பக்கத்தில் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நிந்தை அல்லது தேவ ஜனங்களோட கஷ்டப்படுறது. அங்கே வெளியில் வரணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது பாருங்கள். ஏன்னா ஒடுக்குனாங்க அவங்கள. வெளியில் வரணும்னு மோசே போய் பார்வோன்ட்ட பேசும்போது என்ன பண்ணாங்க? இன்னும் அவர்களை ஒடுக்கினார்கள். மோசே என்னத்தை தெரிந்து கொள்கிறான்னா, இந்த எகிப்தினுடைய பொக்கிஷங்களை தெரிந்து கொள்ளாமல் தேவ ஜனங்களோட கஷ்டப்படுறது, கிறிஸ்துவுக்காக நிந்திக்கப்படுறதை தெரிந்து கொள்கிறான். தெரிந்து கொள்வது மட்டும் இல்லை, அதை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்லா கவனிங்க, அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதிக பாக்கியம் ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, ஹீ கன்சிடர்ட் இட் கிரேட்டர் வெல்த். இது அதிக மதிப்பு அப்படின்ற மாதிரி எண்ணினான். எகிப்தினுடைய பொக்கிஷங்கள் 100 ரூபா வேல்யூனா, நான் கிறிஸ்துவுக்காக நிந்திக்கப்படுறது எவ்வளோ வேல்யூ? 1 கோடி வேல்யூன்ற மாதிரி அவன் எண்றான். ரெண்டுத்தையும் இப்படி பார்க்குறான். இது எது எனக்கு வேணும், எதை தெரிந்து கொள்ளணும்? இதை தெரிந்து கொள்கிறேன். ஏன்? இது எனக்கு அதிக மதிப்பு. எது அதிக மதிப்பு? நிறைய பேர் இந்த மாதிரி வசனங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க பாருங்க, பாடுகளினுடைய மேன்மையை பாருங்க அப்படின்வாங்க. அதாவது பாடுகள் இதுதான் அதிக பாக்கியம். எது அதிக பாக்கியம்? கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது தான் அதிக பாக்கியம். அப்படியா சொல்கிறான் மோசே? அப்படியா தெரிந்து கொண்டார்? அதாவது கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது அதிக பாக்கியம், அதனால் நான் அதை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரியா தெரிந்து கொண்டான்? கிடையாது. எப்படி தெரிந்து கொள்கிறான்றது அங்கே நல்லா கவனிங்க பாருங்கள். 26ஆம் வசனம் ஆரம்பிக்கிற இடத்துல நமக்கு இருக்குது. அது இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. எப்படி அவன் இதை ரெண்டுத்தையும் பார்க்குறான்? எகிப்தின் பொக்கிஷங்கள், இது ஒரு விதமான சந்தோஷம், இன்பெல்லாம் வருது. இந்த பக்கத்தில் ஒரு உடனே சந்தோஷம் இன்பெல்லாம் கூட கிடையாது. உடனே வர்றது பாடு, கஷ்டம், நிந்தை. இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு எப்படி இது அதிக மதிப்பெண் என்றான்? இது மேன்மைன்றதுனால கிடையாது, பாடுகளினுடைய மேன்மை அவ்வளோ அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போகிற பலன், எல்லாரும் சொல்லுங்க பலன்.
திரும்ப அந்த வசனத்தை பாருங்க, 26ஆம் வசனம். இனி வரும், எல்லாரும் சொல்லுங்க, இனி வரும் பலன் மேல், பலன் மேல் சொல்லுங்க, நோக்கமாய் இருந்து. அவனுடைய நோக்கம்லாம் எங்கே இருக்குது? இப்போ அனுபவிக்கிற பாடு மேலே கிடையாது, இதுக்கு அப்புறம் வரப்போகிற பலன். இங்கேருந்து வெளியே போக போகிறோம், எகிப்திலிருந்து வெளியே போக போகிறோம். அப்போது சுதந்திரம், ஃப்ரீடம், எனக்கும் என்னுடைய ஜனத்துக்கும் யூத மக்களுக்கும் ஃப்ரீடம் வரப்போகுது. இதில் பலன் கிடைக்க போகுது. ஆகவே இந்த கஷ்டத்தை மைண்ட் பண்ணாமல் எப்படி பாருங்கள், யோசனை பாருங்கள். விட்டு கொடுக்கறது மேலே யோசனை கிடையாது, என்னத்தை விட்டு கொடுக்குறோன்றது மேலே யோசனை. இனி வரும் பலன் மேல் உங்கள் நோக்கம் எங்கே இருக்குது? நோக்கம் எங்கே இருக்குது? பரிசுத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தமாக வாழணும், வளரணும்னு வரும்போது நோக்கம் எங்கே இருக்க வேண்டும்? இனி வரும் பலன். இதன் மூலமாக எனக்கு என்ன நடக்க போகுது, என்ன முன்னேற்றம் வரப்போகுது, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், அதெல்லாம் கற்பனை செஞ்சு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சபையில் நீங்கள் அதை பற்றி கற்று கொண்டிருக்கிறீர்கள். எப்படி கற்பனை செஞ்சு பார்க்கணும் உங்களுடைய எதிர்காலத்தை. தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார், எப்படி நன்மையினால் நிரப்பி உங்களை திருப்தி ஆக்குவார்ன்றதை நினைத்து பார்த்தீங்கன்னா இப்போ படுற கஷ்டம் பாருங்கள். சில நேரத்தில் நம்ம பாவத்தை விட்டு கொடுத்து பரிசுத்தமாக வாழணும்னா சில நேரத்தில் கஷ்டம் வரும். உதாரணத்துக்கு, எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, நீங்கள் நேர்மையாக வாழணும்னு பார்க்குறீங்க. ஏன்? கடவுள் விரும்புகிறாருன்னு விசுவாசியாக இருக்கிறீங்க. நீங்கள் கடவுளை இந்த விதத்தில் பிரியப்படுத்த விரும்புகிறீங்க. லஞ்சம் வாங்குறத நிறுத்திட்டிங்கன்னா என்ன நடக்கும்? சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. உங்களை உடனே அந்த இடத்துல இருந்து கிளப்ப வேண்டிய என்னென்ன செய்யணுமோ செய்ய முயற்சியில் இறங்க போனாங்க. உடனே பெர்சிக்யூஷன் வந்துடும் பாருங்கள். நீங்கள் நல்லதை தான் செஞ்சீங்க, கெட்டதை விட்டுட்டு நல்லதை செஞ்சீங்க. நீங்கள் பாவம்னு கருதுனதை விட்டுட்டு தேவனை பிரியப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சீங்க. ஆனால் அது நிமித்தமாக உடனே வரது என்னது? கஷ்டம், நிந்தை. இங்கே சொல்லுது பாருங்கள், கிறிஸ்துவ நிமித்தமாக வர நிந்தை, துன்பம் வருதா? வருது, சில நேரத்தில் வருது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கவனம் எங்கே இருக்க வேண்டும்? நம்முடைய நோக்கம் எங்கே இருக்க வேண்டும்? இல்லை இப்போ கஷ்டம் வரலாம், ஆனால் தேவன் என்னை இதிலிருந்து விடுவிப்பார், ஏன்னா இதுதான் அவர் விரும்புகிறார், எனக்கு பலனை கொடுப்பார், என்னை திருப்திப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். ஆகவே இந்த கஷ்டம் நான் பார்க்காம இதுக்கப்புறம் வரப்போகிற பலனை பார்க்க போகிறேன். பாடுகளில் போகும்போது கூட இந்த மாதிரி விதமான ஒரு நோக்கம் அவசியம். பாருங்கள், இயேசு அதனால தான் சங்கீத இதில் மலை பிரசங்கத்தில் அப்படி சொல்கிறாரு. சும்மா ஒரே வசனம் பார்த்துட்டு வந்துடலாம். மலை பிரசங்கம் என்ன தெரியல உங்களுக்கு? இயேசுனுடைய ஃபஸ்ட்டு ஓப்பனர் மீட்டிங், ஃபஸ்ட்டு முறை பெரிய கூட்டத்துக்கு பேசுகிறாரு, நீண்ட காலமாக பேசுகிறாரு, போதிக்கிறாரு. அது இது வந்து வெறும் ஒரு இது மாதிரி கிடையாது, ஒரு போதனையே கொடுக்குறாருங்க, நீண்ட போதனை. எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்கள். இதை முதல் வார்த்தை, அவருடைய முதல் ஓப்பனர் மீட்டிங்கில் முதல் வார்த்தை தமிழில் திரும்ப வரல, ஆங்கிலத்தில் blessed are the poor in spirit. தமிழ் எப்படி வந்துருச்சுன்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள். திரும்ப அந்த பாக்கியவான்ற வார்த்தையை கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. ஆனால் என்ன அதில் முதல் வார்த்தை வருது என்னது முக்கியம்? அது பாக்கியவான். இங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா இதே இங்கே ஒரு கிரேக்க வார்த்தை மக்காரியோஸ். இந்த வார்த்தையை கொண்டு தான் சங்கீதம் 1:1 மொழிபெயர்க்கிறாங்க. கிரேக்க மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் இந்த வார்த்தையை வச்சு தான் மொழிபெயர்க்கிறாங்க. அதாவது சங்கீதம் 1:1 பிளஸ்ஸடுக்கு என்ன அர்த்தமோ இங்கேயும் பிளஸ்ஸடுக்கு அதே தான் அர்த்தம். சங்கீதம் 1:1 பாக்கியவானுக்கு என்ன அர்த்தமோ இங்கேயும் அதே அர்த்தம். என்ன அர்த்தம்? நம்ம இப்போ தானே பார்த்தோம், ஹாப்பி. எல்லாம் சொல்லுங்கள் ஹாப்பி. ஹாப்பின்னா என்ன அர்த்தம்? அந்த திருப்தியை நினச்சி பாருங்கள். எல்லாம் உள்ளே போன பிறகு, எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு ஒரு திருப்தி வருது இல்லை, அந்த திருப்தி. அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு? திருப்திகரமாக இருப்பான். யாரு? ஆவியில் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆவியில் எளிமை உள்ளவன் திருப்திகரமாக இருப்பானா? இப்போ ஜனங்களுக்கு ஒன்று ஒரு கேள்வி, எப்படி இயேசுவே அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறாரு, அவன் பரலோக ராஜ்யம் அவனுடையதா, எப்படி பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. அடுத்த வசனம் சொல்கிறாரு, திருப்திகரமாக இருப்பான். அப்படியே வாசிக்கிறேன் நான். பாக்கியவான் துயரப்படுகிற யாரு? துயரப்படுகிறவர்கள். எப்படி? அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அடுத்து சொல்கிறாரு, ஹாப்பி சந்தோஷமாக இருப்பான் அல்லது திருப்திகரமாக இருப்பான். யாரு? சாந்த குணமுள்ளவர்கள். எப்படி? அவர்கள் பூமியே சுந்திருப்பார்கள். அடுத்தது சொல்கிறார், திரும்ப இந்த பிளஸட் பாக்கியவான்ற வார்த்தையை திரும்ப சொல்கிறார். பார்த்தீங்களா? 9 முறை திரும்ப சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? இங்கே இருக்கிறதே முக்கியமான வார்த்தை இது, ஹாப்பி.
சாட்டிஸ்ஃபைடு, பிளெஸ்ஸட், இதுதான் முக்கியமான. அப்போ இயேசு முதல் பிரசங்கத்தை எப்படி பண்ணுறாரு பாருங்க, நீங்கள் வாங்க கர்த்தருக்காக வாழுங்க, இல்லைன்னா கர்த்தர் உங்களை அடிச்சிருவாருன்னு சொல்ல, திருப்திகரமாக வாழுவேன் நீனு வா. அப்போ உடனே கேட்குறான், என்ன எப்படி திருப்திகரமாக, எப்படி? ஆவியில் எளிமை உள்ள, ஆவியில் எளிமை உள்ளவனா, இது எப்படி திருப்தி வரும்? எப்படின்னா பரலோக ராஜ்யமே உனக்கு சொந்தமாயிடும். அர்த்தம் கொடுத்துட்டு வராரு பாருங்க. அதாவது இயேசு அவருடைய பிரசங்கத்தின் மூலமாய் அட்ராக்ட் பண்ணுறாரு, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தேவனுக்கு வாழ அட்ராக்ட் பண்ணுறாரு. எப்படி அட்ராக்ட் பண்ணுறாரு கவனிச்சிங்களா? அதை நீ திருப்தி அடைவ அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, நான் திருப்தி அடைவேன். நீ திருப்தி அடைவ, திருப்தி அடைவ, திருப்திகரமாக இருப்ப. 9 முறை சொல்கிறாரு, நீ சந்தோஷமாக இருப்ப, நீ சந்தோஷமாக இருப்ப. அப்புறம் கடைசியில் வராரு பாருங்க, எல்லாம் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில் 10ஆம் வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள். என்ன சொல்கிறாரு? துன்பப்படுகிறவங்க கூட திருப்தி அடைவானா, சந்தோஷமாய் இருப்பானா. 11ஆம் வசனம், என் நிமித்தமாய் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல விதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர். உங்களை பற்றி மோசமாக பேசினா கூட, உங்களை துன்பப்படுத்தினா கூட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ அடுத்த வசனம் பாருங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். எப்போ சந்தோஷப்பட்டு களி கூறணும்? லூக் 6:22 போங்க டக்குன்னு. லூக்கு 6:22. அதாவது என்ன சொல்கிறாரு, துன்பத்திலையும் நீ பாக்கியவான், எனக்காக நீ துன்பப்படும் போது. எல்லா துன்பத்தையும் சொல்ல நல்ல கவனிங்க கொஞ்சம். எல்லா துன்பத்தையும், சில பேர் நான் இயேசுக்காக பாடுபடுறேன்னு எல்லாத்தையும் பாடுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் இயேசு நிமித்தமாய் பாடுன்னு கிடையாது. சில நேரம் சோம்பேறிகளாக இருக்கிறதுனால பாடுபடுறாங்க, சில நேரம் கடவுள் சொன்னதை செய்யாதனால பாடுபடுறாங்க. அந்த பாட சொல்ல, நீதி நிமித்தமாய் துன்பப்படும் போது, இயேசுவின் நிமித்தமாய், அதாவது இயேசுவை நம்புகிறேன் ஆனால் நான் இருக்க இடத்துல என்னை அதனாலேயே துன்பப்படுத்துகிறாங்க, என்னை கேலி செய்கிறாங்க, என்னை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, என்னை சில நேரம் கொல்றாங்க. சில இடங்கள் அப்படியே இருக்கு பாருங்க, இயேசு நம்புறவர்களை கொல்லுகிறார்கள். இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறார், நீ பாக்கியவான். உன்னை அடிக்கிறாங்க, நீ பாக்கியவான். உன்னை துன்பப்படுத்துறாங்க, நீ பாக்கியவான். உன்னை பற்றி புகார் கிளப்புறாங்க, நீ பாக்கியவான். நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சந்தோஷப்பட்டு களி கூறு அப்படின்றாரு. வாசிங்க 6:22-23. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என்ன சொல்கிறாரு? இப்படிலாம் பண்ணும்போது நீ பாக்கியவானாக இருப்பேன், நீ சந்தோஷமாக இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு ஒரு மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி ஆண்டவரே சந்தோஷமாக இருக்கிறது? அடுத்த வசனம் வாசிங்க. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அந்நாளிலே சந்தோஷப்பட்டு, எந்நாளிலே, எந்த நாளில் சந்தோஷப்பட்டு களி கூறணும்? வசனத்தை பாருங்க திரும்ப. அந்நாளிலே, எந்த நாளிலே? அதாவது பாக்கியம் வந்த பிறகா, பரலோகம் போய் பலனை அடைஞ்ச பிறகா, எந்த நாளில்? உன்னை அடிக்கிற நாளில், உன்னை துன்பப்படுத்துகிற நாளில், உன்னை பற்றி மோசமாக பேசுகிற நாளில், உனக்கு நிந்தையும் இந்த விதமான இது கஷ்டங்களும் வர அந்த நாளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்றார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா ஆண்டவரே, நம்ம வந்து துன்பப்படுகிறோம், இதில் வந்து சந்தோஷப்பட்டு களி கூறணும் என்ன அர்த்தம்? எப்படி அந்த மாதிரி இயேசு சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி தெரியுமா சொல்கிறாரு? அங்கே சொல்கிறாருல, உன் பலனை நினச்சிப்பாருன்னு சொல்கிறாரு பாருங்க. அங்கே வருது பாருங்க 23ஆம் வசனத்தில், நீ அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். தமிழில் வந்து ஏனெனில்ன்ற வார்த்தையெல்லாம் வரல. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. பிகாஸ். ஏன் நீ சந்தோஷப்பட்டு களி கூறணும்? பரலோகத்தில் உங்கள் பலன். ஏன்பா நீ சந்தோஷப்படணும்? உன் பலனை நினச்சி பாருன்றாரு. அவன் அடிக்க உன் பலனை, அவன் அடிக்க இதன் மூலமாக வர ஆசீர்வாதத்தை நினச்சிப்பார். அவன் அடிக்க ஒடுக்க அவன் உன்னை துன்பப்படுத்த இதுக்கப்புறம் நீ அடைய போகிற பலன், சந்தோஷம், திருப்தி, ப்ராஃபிட், அதை நினச்சிப்பாரு. இந்த வாழ்க்கையிலையும் அடுத்த வாழ்க்கையிலும் உனக்கு ப்ராஃபிட் வரும். இதனால் அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுன்றாரு. இதை நினைக்காத. இதை நினச்சா தாங்கிக் கொள்ள முடியாது, துன்பத்தை தாங்க முடியாது, விட்டுருவேன், ஐயோ வேண்டாம்ப்பா அப்படின்னு. எபிரேயர் 11 திரும்ப
சோதிக்கப்படும் போது எதை நினைக்கணும்? பொதுவாகவே பரிசுத்தம் வரும்போது எதை நினைக்கணும் பேசிக்கிட்டு இருக்கோம். பலனை, எல்லாரும் சொல்லுங்கள், பலனை நினைக்க வேண்டும். அதன் மூலமாக வர அந்த திருப்தி, அந்த சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஆபிரகாமை பார்த்தோம், மோசஸ், இவங்கெல்லாம் இப்படி தான் நினச்சாங்க. ஆபிரகாம் விட்டு கொடுத்ததை நினைக்கல, எங்கே போகிறானோ அதை நினச்சான். மோசே விட்டு கொடுத்த அந்த பாவ சந்தோஷங்களை நினைக்கல, இதன் மூலமாக வர பலனை நோக்கமாய் இருந்தான். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வர இருப்பாருங்க 12ஆம் அதிகாரம். இது தெரியும் உங்களுக்கு, 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களை குறித்த ஒரு அதிகாரம். இவங்கெல்லாம் எப்படி இதெல்லாம் விட்டு கொடுத்து தேவனுக்காக வாழ்ந்தாங்கன்ற ஒரு விளக்கம் வந்துட்டு அப்புறம் 12ஆம் அதிகாரத்தில் வராரு. ஆகையால் அப்படின்னா இதெல்லாம் சொன்னதுனால மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், எப்படி சொல்ற பாருங்க, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளி விட்டு, இதை விட்டு கொடுத்துரு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். என்ன சொல்றாரு? இந்த பாவத்தெல்லாம் விட்டுரு, உன் ஓட்டத்தை ஓடு, இயேசுவை பார்த்துக்கிட்டே நீ முன்னேறிட்டே வா. எல்லாத்துலேயும் முன்னேற்றம் இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும், பரிசுத்தத்திலையும் வளர்ச்சி இருக்கணும். பாவத்தெல்லாம் விட்டுட்டே வா, இயேசுவை நோக்கி பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே வான்னு சொல்கிறார். 2ஆம் வசனம். இயேசுவை பார்த்துக்கிட்டே வான்னா என்ன அர்த்தம்? வெறும் இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே வா அப்படி கிடையாது. அடுத்த வசனம் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை பார்த்துக்கிட்டே வானா என்ன அர்த்தம்? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசன வலது பாரசத்தில் விட்டு, என்ன சொல்றாரு? இயேசுவை நோக்கி பார்த்துக்கிட்டே ஓடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை நீ பார்க்கும் போது அவர் எப்படி மேற்கொண்டார்னு பாரு. என்னத்தை மேற்கொண்டார்? உலகத்திலே யாரும் அனுபவிக்காத மிகப்பெரிய பாவ சோதனைன்னு சொல்ல முடியாது, சோதனைன்னு மட்டும் சொல்லலாம். சோதனையை இயேசு மேற்கொண்டார். என்ன சோதனை அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் சோதனை வருதா? சோதனை வருது, விதவிதமாக வருது. சின்ன சோதனை, பெரிய சோதனை. சாக்லேட் சாப்பிட்றது கூட சோதனை மாதிரி வருது சில நேரத்தில். நிறைய சாப்பிட்டாச்சு, இன்றைக்கி இன்னொன்று சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, சோதனை வருது. ஆனால் பெரிய சோதனைகள் கூட இருக்குது, இன்னும் கஷ்டமான சோதனைகள்லாம் இருக்குது, விதவிதமாக இருக்குது. இது வரைக்கும் எல்லாரும் நிறைய பேர் உலகத்தில் எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க, எத்தனை சோதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. யார் இருக்கிறதுல பெரிய சோதனையை அனுபவிச்சா? இயேசு. நீங்கள் என்ன சோதனை அனுபவிச்சார்? கொஞ்சம் அவர் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவிச்சிருப்பார். சோதிக்கப்பட்டார்னே வருது எபிரேயர் 4. ஆனால் பாவம் செய்யலை, சோதிக்கப்பட்டார். கரெக்டாக? இயேசு சோதிக்கப்பட்டாராங்க? ஆமாம், பாவம் செய்யலை, ஆனால் சோதிக்கப்பட்டார். நிறைய சோதனை. அதில் எது இருக்கிறதுல பெரிய சோதனை? கெத்செமனே தோட்டத்தில் முட்டி போட்டுட்டு இருக்கும்போது வந்த சோதனை. என்ன சோதனை அது? சிலுவையிலிருந்து நீனே விலகி போயிடுன்ற ஒரு சோதனை. இயேசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு, சிலுவைக்கு போக வேண்டான்ற மாதிரி ஒரு சோதனை. இயேசுக்கு உள்ள ஒரு சத்தம் கேட்குது, சிலுவை உனக்கு தேவையா? இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ என்ன தப்பு செஞ்ச? நீ தூய்மை தானே வாழ்ந்த, இந்த ஜனங்களுக்காக நீ ஒரு ரத்தத்தை சிந்தணுமா? உன் வாழ்க்கையை கொடுக்கணுமா? அவங்க அக்கிரமக்காரங்கள், நன்றி கெட்ட ஆளுங்க, செஞ்சா கூட அதுக்கப்புறம் மறந்துட்டு போயிடுவாங்க, இவங்களுக்காக நீ மறிக்கணுமான்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு பாருங்க. இயேசுக்கு போய் வாசித்து பாருங்க கெத்செமனே தோட்டத்தின் அந்த கதையை. பெரிய ஒரு சோதனை. இதுலேருந்து நீ போயிடு, இதுலேருந்து உனக்கு ஒன்றுமே வேஸ்ட்டு, இது போயிடு அப்படின்னு ஒரு சோதனை வருது. இயேசு அதை எப்படி மேற்கொள்கிறார்? சில பேர் யோசிக்கிறாங்க, இயேசு ஆண்டவரே இது இஃப் இட் பி தை வில், உம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரத்தை நீக்கிடும்னு சொல்லிட்டு 3 வாட்டி கேட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டார்? என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுள்னு ஏஞ்சி அப்படியே போயிட்டார். அவ்வளோதான் நடந்ததா அங்கே விஷயம்? பாஸ் பண்ணி வைங்க கொஞ்சம். கெத்செமனே சீன் என்ன நடந்தது அங்கே? எப்படி அவர் எந்திரிச்சு என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாஸ் பண்ணி வைங்க. எப்படி அவர் அப்படி சொல்கிறாரு? எதை அவர் என்ன அவர் அந்த மாதிரி சொல்லும்படி உதவுச்சு? இங்கே தான் விளக்கம் இருக்குது அதுக்கு. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எது தரமா அவரை எந்திரிக்க வச்சுது? ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்கிற எது மாதிரி சொல்ல வச்சுது? இதுக்கப்புறம் வர சந்தோஷத்தை இயேசு நினச்சி பார்த்தார்.
தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற என்ன சந்தோஷம். ஆமாம், இந்த சிலுவைக்கு போனால் நான் பாடுபடணும், யாரும் பாடுபடாத விதத்தில் நான் பாடுபடணும், ரத்தம் சிந்தணும், உலகத்தின் பாவத்தையே நான் ஏற்றுக்கொண்டு பாடுபடணும். ஆமாம், சாபங்களை ஏற்றுக்கொண்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் செத்த பிறகு 3ஆவது நாள் உயிரோட எழும்ப போகிறேன். அதுக்கப்புறம் என்னை போய் பிரசங்கிப்பார்கள், உலகம் முழுக்க பிரசங்கித்து நான் செஞ்ச இந்த செயல் மூலமாய், இந்த பாடுகள் மூலமாய் கோடிக்கணக்கான ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, நரகம் போக மாட்டாங்க, பரலோகம் போவாங்க. அவங்க வாழ்க்கை இந்த பூமியிலையும் சரி, அடுத்த பரலோகம் வரும் பரலோகத்திலையும் சரி நல்லாய் இருக்கும், திருப்தி அடைவார்கள். என என் மூலமாய், என் பாடுகள் மூலமாய் இவ்வளோ நன்மை உண்டாகும் அப்படின்னு அதையும் தாண்டி யோசிக்கிறார் பாருங்க. இவ்வளோ நன்மை உண்டாகி அதன் மூலமாக எனக்கு ஒரு சந்தோஷம் வருமே. யாருக்கு? உங்களுக்கு இல்லை, இயேசுக்கு. நீங்கள் சந்தோஷப்படுறத பார்த்து இயேசு சந்தோஷப்படுவாரே. அதை யோசித்து என்ன சொல்கிறார், பரவாயில்ல இந்த சிலுவை என்னை சமாளிச்சுட்டு, அவருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம், அவருடைய சந்தோஷம். இங்கே எந்திரிச்சிட்டு போயிட்டா, சிலுவை வேண்டான்னு போயிட்டா, அன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் தான், அவ்வளோதான். வருத்தம் கூட வரலாம், ஐயோ இவங்களை ரட்சிக்காமல் விட்டேன். ஆனால் சிலுவையை கடந்து போனால் நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். இதுக்கப்புறம் அவருக்கே சந்தோஷம். இதனால் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. அவர் பாடுபடும்போது அவருடைய பாடுகளை யோசிக்கல. அவர் யோசித்து இருந்தார்னா சகித்திருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பாடுகள் இயேசுனுடைய பாடுகள். அவர் எதை விட்டு கொடுத்தாருன்னு யோசிக்கல, எதை அடைய போகிறார், என்ன பலன், மேன்மை, அதனுடைய மேன்மை, அதிலிருந்து வரக்கூடிய சந்தோஷம், திருப்தி. நாம் எப்படி யோசிக்கணும்? இன்றைக்கி பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு எப்படி யோசிக்கணும்? இதை மேற்கொண்டு தேவன் சொன்னதை செஞ்சால் நான் ஒரு பெரிய பலனை அடைய போகிறேன், பெரிய ஆசீர்வாதத்தை அடைய போகிறேன், நிறைய நன்மையினால் என் வாழ்க்கையை தேவன் நிரப்புவார், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு திருப்தி வரும், ஆஹா ஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த அற்பமான பாவம் எனக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் பாருங்கள், இதை அந்த பாவ கவர்ச்சி சக்தி போயிடுது. நாம் பரிசுத்தத்தில் வளர நமக்கு இது உதவுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. செய்து இருந்து நிற்போம். எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியாச்சு. இதை இப்படி சொல்லாமல் முன்னே எப்படி சொல்லிட்டாங்க, பரிசுத்தமாக இரு, இல்லைன்னா பரலோகம் போக மாட்டேன். நாங்கள் கேட்டது அப்படி தான், பரிசுத்தமாக இரு, இல்லைன்னா பரலோகம் போக மாட்டேன். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பரலோகம் போகிறதுக்கு முந்தின நாள் பரிசுத்தை பார்த்துக்கலாம், அது வரைக்கும் ஒரு ஆட்டம் ஆடிடலாம். எங்கே ஆடுறது? பரிசுத்தமாக வாழலைன்னா ஆட்டமே கெட்டு போகுது, குட்டிச்சவராகிடுது, உலக வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. பலன் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. இதனால தான் பரிசுத்தம். சொல்கிற விதத்தில் சொன்னால் எல்லாம் கரெக்டாக போகும் இல்லையா? இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, பரிசுத்தம் அவசியம். இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, வாழ்க்கை இதோட முடிஞ்சிடுறதில்ல, இதுக்கு அப்புறம் கடந்து போகிறது. அதுலேயும் நமக்கு பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வார்த்தைகளை உள்ளங்களில் வைப்பீராக. உள்ளங்களில் இது வல்லமையாய் கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. ஜனங்கள் இதை எண்ணி பார்க்கட்டும், இதில் பூரிக்கட்டும். எங்களுடைய பலன்கள் மிகுதியாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, இனி வரப்போகிற வாழ்க்கையிலும் எங்களுக்கு பலன்களை வைத்து கொண்டிருக்கிறீரே, காமுக்கு ஸ்தோத்திரம். கண்கள் அதன் பேரில் இருக்கட்டும், இந்த உலகத்தின் பேரிலோ அதன் தரும் இன்பங்கள் பேரிலோ அல்ல, நீர் தரும் பலன்கள், அதில் வரும் ஆதாயங்கள், எங்களுக்கு உண்டாகும் லாபங்கள், எங்களுக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்கள், இதிலே எங்களுடைய கண்கள் இருக்கட்டும் கர்த்தாவே. உடைய நாமம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன்.